Hi guys, hi. எல்லாம் லைவ் வந்துட்டீங்களா? ஜஸ்ட் அ செகண்ட், நான் பார்க்குறேன். சரண். Yes, hi guys, hi. Voice and இது clear-ஆ இருந்தா give me a thumbs up. Hi அபினேஷ். இன்னைக்கு நம்ம இஎம்ஐ முடிச்சிடலாம். எப்படி போயிட்டு இருக்கு உங்க ஸ்டடீஸ்லாம், உங்க ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி போயிட்டு இருக்கு கைஸ்? எப்படி போயிட்டு இருக்கு உங்க ப்ரிப்பரேஷன்? டெஸ்ட்லாம் எழுதுறீங்களா? மார்க் டெஸ்ட்லாம் எழுதுறீங்களா? சிலபஸ்லாம் கவர் பண்ணிட்டு இருக்கீங்களா? சாரி அபினேஷ், கொஞ்சம் டெக்னிக்கல் அண்ட் லாஜிஸ்டிக்கல் எரர்ஸ்னால நம்ம கொஞ்சம் டிலேயா போயிட்டு இருந்தோம். அதனால we are really sorry. ஆனால் இப்போ முடிச்சிடலாம். 2 ஹவர்ஸ்க்குள்ளே முடிச்சிடலாம். சின்ன சாப்டர் தான், ஸோ ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். ஓகேவா? ஹாய் லக்ஷனா, ஹாய். என்னது தோனி மாதிரி இருக்கு, தோனி கட்டு மாதிரி இருக்கு. ஜாலிதான். ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாம் லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்க வித் யுவர் ஃபெலோ நீட் ஆஸ்பிரன்ட்ஸ். சரியா? இஎம்ஐ இன்னைக்கு முடிச்சிடலாம். எப்படி போயிட்டு இருக்கு? கிராக் பண்றோம், மாஸ் பண்றோம். எஸ் அபினேஷ், கிராக் பண்றோம், மாஸ் பண்றோம். ஓகே, சாரி गाइस, லேட் ஆனது. அப்லோட் பண்றோம். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்லோட் பண்ணி டெலிகிராம்ல பாருங்க. நீங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோட நாங்க என்ன நடத்துறோமோ அதோட நோட்ஸ் அப்படியே அப்லோட் பண்றாங்கல்ல, அந்த டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ நீங்க வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிகிராமோட லிங்க் கிடைக்கும். ஸோ நீங்க அப்படியே ஜாயின் பண்ணிடலாம் அதுல இருந்து. லெக்சரோட நோட்ஸ் தானே கேட்குறீங்க, இல்லை நீங்கள் தனியாக ஒரு சாப்டர் தான் நோட்ஸ் கேட்குறீங்களா? எனக்கு புரியல. லெக்சரோட எல்லா நோட்ஸும் இஸ் அப்லோடட் இந்த டெலிகிராம் குரூப். அப்போவே அப்லோட் பண்ணிடுறாங்க. ஓ சாரி, அப்போ ஏதோ ஒரு இது மட்டும் அப்லோட் ஆகல. சரி, ஓகே. அது அப்லோட் பண்ணிடுவாங்க. என்ன அப்லோட் ஆகலையோ அது அப்லோட். ஓகே, சரி, ஓகே. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். வெரி ஈஸி சாப்டர் தான், ஃபியூ கன்செப்ட்ஸ் தான் இருக்குது. இது வந்து மோஸ்ட்லி பேஸ்ட் ஆன் மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிசம். நம்ம பார்த்தோம்ல எப்படி சார்ஜஸ் மூவ் ஆகுறப்போ இந்த பிரசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து எப்படி சார்ஜ் மேலே அப்ளை ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எப்படி அப்ளை ஆகுது, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து வெறும் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணும், எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்ன, அது நார்மல் ஃபோர்ஸ்னால டைரக்ஷன் அண்ட் என்னது ஆக்சிலரேஷன், தட் இஸ் வெலாசிட்டி, மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டியையும் சேஞ்ச் பண்ண முடியும். அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் நம்ம எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது ஃபோர்ஸோட எந்த பக்கம் அப்ளை ஆகுதுன்னு ரைட் ஹேண்ட்ஸ் ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல், ரைட் ஹேண்ட் பாம் ரூல் நம்ம அப்ளை பண்ணோம் எல்லாத்துக்குமே மோஸ்ட்டாக. ஸோ அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். வெரி சிம்பிள் தான், ஹார்ட்லி அவ்வளோ கொஷின்ஸ் வரல. மோஷனல் இஎம்எஃப்லேருந்து கொஞ்சம் கொஷின்ஸ் வந்திருக்கு. அப்புறம் இந்த ஃபாரடேஸ் லாலேருந்து கொஷின்ஸ் வந்திருக்கு. அப்புறம் லென்ஸில் டைரக்ஷன் மட்டும் நீங்கள் ஃபைண்ட் பண்ணுறது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூ கேன் ஈஸிலி இதில் ஒரு 2 கொஷின்ஸ் வரும்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, இது நீங்கள் நல்லா படிச்சிட்டீங்கன்னா ஏசியும் நல்லா படிச்சிருங்க. சரியா? ஏன்னா இதுவும் ஏசி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏசியிலேருந்து ஒரு 3 கொஷின்ஸ் வரலாம். ஓகே, 2 to 3 கொஷின்ஸ் வரலாம். இதில் 1 to 2 கொஷின்ஸ் வரலாம் இந்த சாப்டர்லேருந்து. ஏன்னா இந்த தடவை ஆப்ஷன்ஸும் இல்லை, லைக் உங்களுக்கு செக்ஷன் பி இல்லை, எல்லாமே ஒரே செக்ஷனில். ஸோ எல்லா சாப்டர்ஸையும் நல்லா படிச்சுட்டு போயிடலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா என்ன? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் linked to the surface held by is a magnetic field is defined basically என்னன்னா ஒரு surfaceல the number of field lines, number of magnetic field lines passing through a surface area A. அந்த surface area A வந்து is normal to the surface. சரியா? அதுல நார்மல் 90 degrees to it, அதான் நம்ம ஏரியா. ஸோ number of field lines
crossing that surface தான். ஸோ பையா நம்ம டினோட் பண்றோம் இதையா. ஸோ பை பி வந்து என்னது மேக்னெட்டிக் ஃபீல்டு டாட் ஏ. ஏ வந்து ஏரியா வெக்டர், பி வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு டாட் ப்ராடக்ட் தான் நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கொடுக்கும். இது பேசிக்கா நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாசிங் த்ரூ தட் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, இது வந்து யூனிஃபார்ம்ல. இப்போ சப்போஸ் ஒரு யூனிஃபார்ம் ஃபீல்டோ எல்லாமே பேரலா இருக்கு, இதோட டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் யூனிஃபார்மா இருக்குதுன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். நான் யூனிஃபார்முக்கு வந்து இன்டெகிரேட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். என்னது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் த இன்டெகிரேஷன் ஆஃப் பி டாட் டிஏ. சரியா, டிஏ வந்து இந்த ஏரியா, ஒரு ஒரு ஏரியாவையும் இது ஃபுல்லாத்தையும் நம்ம வேற கலர் எல்லா ஏரியாவையும் இன்டெகிரேட் பண்ணி ஹோல் ஏரியாவுக்கு அவங்க எடுப்பாங்க. ஓகே, இந்த கேஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பி டாட் ஏ பிஏ காஸ் தீட்டா. சரியா, ஸோ பிக்கும் ஏக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் இஃப் தே ஆர் 90 degreesனா the total magnetic flux passing through it will be 0 இல்ல, ஏன்னா cos 90 என்னது 0 ரைட்டா. அதே cos 0 இருந்தா if area vector and the magnetic field are parallel to each other na it will be என்னது phi will be maximum. சரியா, அப்போ மேக்ஸிமமா இருக்கும். இதெல்லாம் பேசிக் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகே, அடுத்தது இது சப்போஸ் இது ஒரு காயிலா இருக்குது, இல்ல இது ஒரு ஸ்கொயர் காயிலா இருக்குது. இந்த காயில்லயே நம்ம அந்த நம்பர் ஆஃப் லூப்ஸ் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்றோம்னா நம்பர் ஆஃப் லூப்ஸ் என்ன டினோட் பண்றோம்னா பை வந்து NBA B டாட் A. ஓகேவா, அதான் இங்க எழுதிருக்கேன். ரைட், இந்த क्वेश्चन அப்படியே சால்வ் பண்ணலாம். Given coil is placed in external magnetic field, then find the flux through the coil. இதுல என்ன ஆகுது, இதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு, இதான் சர்ஃபேஸ், சர்ஃபேஸுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கு. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் along the plane of the surface, ரைட்டா. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டும் சர்ஃபேஸோட இதுவும் பேரலா இருக்கு, இந்த சேம் பிளேன். ஸோ ஏரியா வெக்டார் இஸ் பர்பெண்டிகுலர் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்ல. ஸோ தீட்டாவோட வேல்யூ 90 degrees. நம்ம என்ன சொன்னோம், ஃபைக்கு வந்து B dot A is equals to BA cos theta. Cos theta ஓட வேல்யூ 90ங்கிறனால phi இந்த காயில் வந்து phi ஓட வேல்யூ வந்து 0. ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் பர்பெண்டிகுலர் டு ஏரியா வெக்டர். ஆல்ரைட், இப்போ கமிங் டு Faraday's law. இது இம்பார்ட்டன்ட். சரியா, ஸோ என்ன சொல்றாங்க இதுல, whenever there is a change in magnetic flux linked with a conductor and EMF is induced in the conductor. சரியா, ஸோ என்ன சொல்றாங்க, whenever there is a change in magnetic fluxல எப்போ சேஞ்ச் நடக்குதோ அப்போ link to a conductor and EMF is induced, ஒரு induced EMF வருது. ஸோ பேசிக்கா ஏதோ ஒரு கண்டக்டர் எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு கண்டக்டர்னா the magnetic flux is the magnetic field passing through this coil இது சேஞ்ச் ஆகுது. அந்த magnetic flux என்னது பேசிக்கா the number of field lines passing through a surface area, ரைட்டா. ஸோ இது வந்து ஒன்னா ஏரியா சேஞ்ச் ஆனா இல்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் per யூனிட் டைம் சேஞ்ச் ஆனா, இது என்ன சேஞ்ச் ஆனாலும் நம்மளுக்கு வந்து there is a rate of change of magnetic flux, ரைட்டா. ஸோ ஒரு EMF இன்டியூஸ் ஆகும். இந்த EMF இன்டியூஸ் ஆனா இது வந்து எல்லா காயில்லையும் ஆல் காயில்ஸ்ல இது EMF இன்டியூஸ் ஆகும். ஆனா கண்டக்டிங் க்ளோஸ்டு காயில்ஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து கரண்ட் இன்டியூஸ் ஆகும். சரியா, இப்போ சப்போஸ் ஏதோ ஒரு நார்மல் செமி சர்க்குலர் வயர்ல இருந்தா there will be an EMF induced. ஆனா இது க்ளோஸ் ஒரு சர்க்கிள் வயரா இருந்துச்சுன்னா என்ன ஆகும், கரண்ட் ஃப்ளோ ஆகும் இல்ல, ஏன்னா the circuit is closed, ரைட்டா. ஸோ கரண்ட் வந்து இன்டியூஸ் ஆகும். அப்போ செகண்ட் லால என்ன சொல்றாங்க, செகண்ட் லால மேக்னிடியூட், இது பேசிக்கா கான்செப்ட் சொன்னாங்க. இதுல என்ன சொன்னாங்க, சேஞ்ச் இன் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் linked with the conductor, whenever change ஆச்சுன்னா there will be an EMF induced in the conductor. இதுல என்ன சொல்றாங்க, magnitude of the induced EMF is equal to the rate of change of magnetic flux. Is the rate of change of magnetic flux. So magnitude of EMF is equal to rate of change of magnetic flux. அவ்வளவுதான். ஓகேவா, இது வந்து ரேட் அட் த இன்ஸ்டன்டேனியஸ் பாயிண்ட்னால நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம். இது வந்து டெல்டா phi by டெல்டா t. சரியா,
ஏன்னா நம்ம E ஆவரேஜ் கால்குலேட் பண்ணோம். இப்போ ஃபாரடேல என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்கன்னா ஒரு சர்க்கியூட் எடுத்துட்டாங்க சரியா, ஒரு ரிங்கோ ஏதாச்சும் சர்க்கியூட்டோ அதுல ஒரு கேல்வனோமீட்டர் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு பார் மேக்னெட் இருக்குல்ல, பார் மேக்னெட்டோட நார்த் போல் சவுத் போல் ரைட்டா, நார்த் போல வந்து கிட்ட கொண்டு வந்தாங்க அந்த ரிங்குக்கு. இந்த கொண்டு வந்தப்போ ஃபர்ஸ்ட் வெளியில இருந்தப்போ நோ டிஃப்ளெக்ஷன் இன் கேல்வனோமீட்டர், அதுக்கப்புறம் கொஞ்சம் கிட்ட வந்தப்போ தேர் வாஸ் a slight shift, கேல்வனோமீட்டர் வந்து ஸ்லைட்டா ரைட் சைடு ஷிஃப்ட் ஆச்சு. அதே மாதிரி இப்போ போறப்போ ஸ்லைட்டா லெஃப்ட் சைடு ஷிஃப்ட் ஆச்சு when it is passing through. ஸோ என்ன கண்டுபிடிச்சாங்க, there is a change in magnetic flux. ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட இன்டென்சிட்டி சேஞ்ச் ஆகுது இல்லை அந்த இடத்துல. ஸோ when there is a change in magnetic flux, அந்த இடத்துல க்ளோஸ்டு சர்க்குலர் காயிலா இருக்கிறதுனால there is some EMF induced. EMF induce ஆகிறதுனால கேல்வனோமீட்டர்ல some current அது டிடெக்ட் பண்ணுது. ஏன்னா க்ளோஸ்ட் காயில்னால some current is flowing through it. So there is some current induced in it. So galvanometer shows deflection. So basically it proves that if there is any change in magnetic flux, there is an EMF induced in the coil. சரியா? So conclusion என்னவா சொல்றாங்க Faraday's experimentல, whenever there is a magnetic flux, whenever magnetic flux changes through the coil with time, an EMF is induced, right? அதான் நம்ம பார்த்தோம். Whenever there is a relative motion between the source of the magnetic field and the coil, an EMF is induced in the coil. அதே தான் நம்ம பார்த்தோம். இப்போ சப்போஸ் there is a relative motionனா என்னது, இதுக்கு ஒரு velocity இருக்கு at source of magnetic field, be it a bar magnet north south, but this is moving with a velocity v1, this is moving with a velocity v2 in the direction, or it is moving with a velocity v2 in the opposite direction, whatever it may be, there is a relative velocity la mechanics la neenga padichirpeenga. So the relative velocity also it matters over here, and it is actually directly adu adutha point la paakalam important points la. Idhula வந்து magnetic field, magnetic coil moving towards each other, then the flux linked to the coil is increasing. So இதுல வந்து north south, if the ரெண்டு velocities are towards each other na என்னது, the magnetic field intensity increase ஆகுது இல்ல, அதோட number of என்ன சொல்றது magnetic flux increase ஆகும். அதுவே when they are going far apart, if v2 is greater than v1 அப்படின்னா இது தூரமா போகும்ல this coil from the bar magnet as time passes by. So அப்போ வந்து there will be or opposite directions ல இருந்தா the magnetic flux linked with the coil decreases again and EMF is induced. Any case சரியா, இது கிட்ட வந்து magnetic flux increase ஆனாலும் சரி, ரெண்டு தூரம் போய் suppose இது this is slower magnet, bar magnet is slower than the coil சரியா, அப்போ when they are going far apart or they are moving in opposite directions, any case there is a change in magnetic flux with respect to time, அப்போ an EMF is induced, right? So in any case there is an EMF induced சரியா, EMF induced ஆகுது. Due to this EMF an electric current starts to flow and the galvanometer shows deflection. அதான் நான் சொன்னேன் galvanometer deflection slow பண்ணும். ஏன்னா current அதுல டிடெக்ட் ஆயிருக்குது. The deflection in the galvanometer lasts as long as the relative motion between the magnet and the coil continues. இப்போ வந்து நான் magnet இந்த bar magnet மூவ் பண்றேன் towards the circular coil. So இது வந்து இத நான் ரெஸ்ட்ல இருக்கேன், இது v0, இது some velocity v ன்னா there is some relative velocity between them. So suppose நான் வந்து இதையும் v velocity இதையும் v velocity லயே மூவ் பண்றேன், both are moving with v velocity, there is no relative motion between them. They are as good as being stationary the ரெண்டுமே. So there is no relative motion when both are moving with the velocity v. So idu velocity v and with this also moving with velocity v na, there is no relative motion between them, right? So அப்ப வந்து என்ன ஆகும், அப்ப வந்து there is no induced EMF. ஏன்னா there is no change in magnetic flux, right? அப்போ there will be no deflection in the galvanometer because no EMF is induced. இப்போ வந்து டைரக்ஷன் பார்க்க போறோம். லென்ஸ் லா தான் நமக்கு சொல்றது டைரக்ஷன் ஆஃப் induced current, and Lenz law is based on conservation of principle of conservation of energy சரியா, இது வந்து conservation of energy. So என்ன சொல்றாங்க, the polarity of the induced EMF is such that it tends to produce a current which opposes the change in magnetic flux, opposes the change in magnetic flux that produced it சரியா. இது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ suppose this is a current carrying coil and this is the magnetic field source சரியா, இது north south bar magnet னா
இப்படி போகும்ல. So this is basically the magnetic field lines. So magnetic field line means when this is moving with a velocity v and this is stationary, there is an increase in the magnetic flux towards the coil. So அப்ப என்ன ஆகும்? So நம்ம அதை எப்படி கால்குலேட் பண்ணணும்ங்கறத நான் அப்ப சொல்றேன். பட் இப்போதைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா magnetic fields lines இப்படி போகுது இல்ல. So to prevent இந்த இப்போ சப்போஸ் நம்மளுக்கு எப்பவுமே ஒரு ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம் தான் நம்மளுக்கு தேவை, சரியா? இப்போ ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்குது, இங்க வந்து there is an increase in the magnetic flux இல்ல. So to oppose this increase in the magnetic flux, நம்ம இந்த பக்கம் ஒரு magnetic field, induced magnetic field நம்ம சப்போஸ் நம்மளுக்கு டெவலப் பண்ணணும்னா we should want some kind of EMF to induce a current in a direction in which நம்மளுக்கு வந்து magnetic field should come like this. புரியுதா? So to induce a magnetic field opposite to the direction of the magnetic field of the bar magnet or the source, அதுக்காக நம்ம வந்து ஒரு induced EMF நம்ம டெவலப் பண்ணணும். So there will be an induced EMF. So அதான் சொல்றாங்க which opposes the change in the magnetic flux produced. சரியா? So அதே தான் சொல்றாங்க இங்க. நம்ம ஸ்டார்டிங்ல இந்த ஃபார்முலா பார்த்திருந்த magnitude of EMF க்கு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறது வந்து E is equals to minus the opposite to the direction சொல்லுது பேசிக்கா. So E is equals to minus of d phi by dt is due to Lenz law denotes the opposition. Okay. இது வந்து உங்களுக்கு கிராஃபா கூட கேட்கலாம் இந்த क्वेश्चंस எல்லாம். d phi by d phi and t ஓட கிராஃப் கொடுத்துட்டு கூட உங்களுக்கு கேட்கலாம். சோ அதோட ஸ்லோப் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் ஸ்லோப், பாசிட்டிவ் ஸ்லோப் அந்த மாதிரி क्वेश्चन கொடுத்துட்டு ரெண்டு நெகட்டிவ் ஸ்லோப் கொடுத்திருப்பா, பாசிட்டிவ் ஸ்லோப் கொடுத்திருப்பா, நீங்க எதை சூஸ் பண்றீங்கன்னு நம்ம பாப்போம். ஓகே, அந்த மாதிரி கூட क्वेश्चंस கேட்கலாம். So the negative slope will give us the induced EMF. சரியா? ஒரு 5 versus t கிராஃப்ல negative slope தான் will give you what? The induced EMF. சரியா? பாசிட்டிவ் ஸ்லோப்பை டிக் பண்ணிட்டு வந்துடாதீங்க, லைக் மார்க் பண்ணிட்டு வந்துடாதீங்க ஓஎம்ஆர்ல. E is equals to basically the negative of the slope of QT curve. Okay. Lenz law follows the law of conservation of energy. இது நம்ம அடுத்த இதுல பார்ப்போம். See, பேசிக்கா எதனால இப்படி ஆகுது? When there is a change in magnetic flux, ஏன் நம்மளுக்கு வந்து EMF induce ஆகுது? அது EMF induce ஆகுறதுனால in a closed loop எதுக்கு current induce ஆகுது? அதை நம்ம இதுல பார்க்க போறோம். So when the north pole of the bar magnet, see the bar magnet is moving with the velocity v with the coil ன்னு வெச்சுக்கோங்க, இது or some metallic ring which can conduct. சரியா? So என்ன ஆகுது? When the bar magnet is moving to கிராஃப் போட்டு காட்டுறது அது ஒரு क्वेश्चनாவே வரும். நான் क्वेश्चन சொல்றப்ப சொல்றேன். கிராஃப்லயே 2-3 क्वेश्चंस வச்சிருக்கேன் நானு, அப்ப நம்ம பார்க்கலாம் அது. ஓகே, பேசிக்கா இதாங்க. QT கிராஃப் இருக்குல்ல, உங்களுக்கு EMF inducedனா இப்படி கொடுப்பான். சப்போஸ் there is a change ன்னா பாசிட்டிவா இருக்குது. சரியா? போன ஸ்லைட்லயே தான் இதுல வேணா. ஓகே, suppose this is QT graph, right? So there is an increase in the, இப்போ suppose the QT graphல இப்படி போகுதுன்னு வெச்சுக்கோங்க. First there is an increase, right? The increase ஆகுதா till some time t1, அப்புறம் t1 to t2 decrease ஆகுது, அப்புறம் t2 to t3 increase ஆகுது, t3 to t4 decrease ஆகுது. நம்மளுக்கு வந்து EMF ஓட கிராஃப் எடுத்துட்டீங்கன்னா இது எப்படியும் கான்ஸ்டன்டா இருக்குது இல்ல, ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து கான்ஸ்டன்டா இருக்குது. So when it is growing, we will need an EMF negative to oppose its change. So first வந்து t1 நம்மளுக்கு வந்து இப்படி நெகட்டிவா இருக்கும், அதுக்கப்புறம் பாசிட்டிவா இருக்கும். இங்க இருந்த t1 to t2 வரைக்கும் நம்மளுக்கு பாசிட்டிவா இருக்கும். ஏன்னா there is a டிக்ரீஸா இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? To oppose the change, increase ஆகிற மாதிரி electric field EMF induce பண்ணும் to increase the magnetic field in that direction. ஏன்னா டிக்ரீஸ் ஆயிட்டு போகுது இல்ல, ஸோ என்ன நடக்குதோ அதை நம்ம அப்போஸ் பண்ணணும். பேசிக்கா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து கம்மியாச்சுன்னா நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ற மாதிரி ஒரு EMF இன்டியூஸ் பண்ணணும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து
அதிகமா தான் இருந்தா நம்ம கம்மியாகிற மாதிரி நம்ம ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் பண்ணலாம். ஓகே, புரிஞ்சுது எல்லாத்துக்கும் இப்போ? ஸோ லென்ஸ் லா அதான் சொல்லுது, லென்ஸ் லா ஃபாலோஸ் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இது உங்களுக்கு வந்து அசர்ஷன் ரீசன்ல கூட கேட்கலாம். இந்த மாதிரி லென்ஸ் லா ஃபாலோஸ் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, ரீசன்ல இன்னொரு கொஸ்டின் கேட்டு போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ, assertion is true, reason is false அப்படின்னு கூட கேட்கலாம் உங்களுக்கு. ஸோ லென்ஸ் லா என்ன சொல்றாங்க, when the north pole of the bar magnet comes towards the coil, it experiences a repulsive force due to which its speed will decrease, right? See, இப்போ என்ன ஆகுதுன்னா மேக்னெட்டிக் இந்த பார் மேக்னெட் வந்து கிட்ட வர்றப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா, அதனால ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுதா, இஎம்எஃப்னால ஒரு கரண்ட் இன்டியூஸ் ஆகுதா, கரண்ட் இன்டியூஸ் ஆகுறதுனால ஒரு ரிவர்ஸ் சைட்ல நம்மளுக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டியூஸ் ஆயிருக்கும். அது வந்து அப்போஸ் பண்ணும் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை பார் மேக்னெட்னால. அதனால வெலாசிட்டி டிக்ரீசஸ் ஆஃப் த பார் மேக்னெட். ஸோ இதோட வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்கா இதோட ஸ்பீட் டிக்ரீஸ் ஆகும் when it comes closer. To move the bar magnet towards the coil with constant speed, some part of mechanical work. இப்போ வந்து இது வெலாசிட்டி வந்து கம்மியாயிட்டே போகுது இல்ல கிட்ட வர ஏன்னா ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆயிருக்கு. ஒரு இஎம்எஃப் கரண்ட்னால ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகி, இப்போ சப்போஸ் கரண்ட் வந்து இப்படி போச்சுன்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் இப்படி டெவலப் ஆகுது, அதனால ஒரு ஃபோர்ஸ் டெவலப் ஆகுது, அதனால இது அப்போஸ் பண்ணும், இதோட வெலாசிட்டியை பேசிக்கா அப்போஸ் பண்ணும். ஸோ வெலாசிட்டி கம்மியாக we need some energy. அந்த பார் மேக்னெட்டை வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில மூவ் பண்றதுக்கு we need to put in some mechanical energy, ரைட்டா? ஸோ அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி has to be done to overcome this force of repulsion. This mechanical work is converted into electrical energy. So இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி தான் is converted into electrical energy and saved. சரியா? அதான் சொல்லியிருக்காங்க. மெக்கானிக்கல் எனர்ஜி நம்ம வந்து பார் மேக்னெட் இருக்குல்ல, அதை கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில மூவ் பண்றதுக்கு ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி நம்மளுக்கு தேவை. அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி அந்த இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுதுங்க. அப்புறம் இந்த இஎம்எஃப் ஒரு க்ளோஸ் சர்க்யூட்ல கரண்டா ஃப்ளோ ஆகுது, அவ்வளவுதான். ஓகே, this electrical energy is converted into heat energy in Joule's effect. Joule's effectல இது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து ஹீட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதுக்கான ஃபார்முலா இது. Here the kinetic energy gets converted into electrical energy, which further converted into thermal energy. So in the kinetic energy, electrical energy, thermal energy. This is change in temperature. Del theta is change in temperature. Okay. In the question, I think இது நிறைய தடவை PYQ ல வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 21 தெரியல, பார்த்துருக்கேன் நிறைய தடவை இந்த கொஸ்டின்ல, அதனால தான் எழுதிட்டேன். இது என்னன்னா பேசிக்கா இது ஒரு கரண்ட் கேரிங் இது ஒரு காயில். நம்மளுக்கு வந்து நார்த் அண்ட் சவுத் போல் இப்படி இருக்கு. இந்த காயில்ல இந்த பார் மேக்னெட் அப்படியே நான் டிராப் பண்ண என்ன ஃபர்ஸ்ட் ஜி இருக்குமா, ஜி தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். கிட்ட போக போக மேக்னெட்டிக் வெலாசிட்டி கம்மி ஆகுமா, ஏன்னா ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் டெவலப் ஆகுது. இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால ஜி கம்மியாகும், ரைட்டா? ஸோ இந்த பக்கம் வர ஜி கம்மியாயிட்டே போகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், போறப்போ ஜி அதிகமாகும். அது ஜி லைக் எப்படி சொல்றது, ஜி கிட்ட வரையில மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ், ரைட்டா? அதை அப்போஸ் பண்றதுக்கு பேசிக்கா நம்மளுக்கு ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுமா, இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுறப்போ ஒரு இன்டியூஸ் மேக்னெட்டிக் கரண்ட் ஃப்ளோ ஆகும். இந்த இன்டியூஸ் மேக்னெட்டிக் கரண்ட்னால ஒரு இன்டியூஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஃப்ளோ ஆகும். அதனால என்ன ஆகும், ஜி கம்மியாகும். அதுவே திரும்பி போறப்ப என்ன ஆகும், இப்போ இந்த இடத்துல இருக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட், பார் மேக்னெட் நார்த் சவுத், சரியா? இப்போ போகையில என்ன ஆகுது, போகையில 5 டிக்ரீஸ் ஆகுது. 5 டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், 5 எதனால டிக்ரீஸ் ஆகுது, பிகாஸ் இட் இஸ் கோயிங் டவுன்ல. அதை அப்போஸ் பண்றதுக்கு இட் அட்ராக்ட் ஆகுறப்ப என்ன ஆகும், அப்போ ஜியோட வேல்யூ கம்மியாகும். கம்மியாகிறப்ப வர்றப்போ அதே மாதிரி தான் இருக்குது, போறப்போ அதே மாதிரி தான். எப்போ பார்த்தாலும் ஆக்சிலரேஷன் இஸ் லெஸர் தென் G. So answer is B. Right? இது எல்லாத்துலயும் நீங்க வந்து டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் சொல்லணும். எல்லாமே எவ்ரிதிங் இஸ் பேஸ்ட் ஆன் லென்ஸ் லா தான். லென்ஸ் லா என்ன சொல்லுது, பேசிக்கா லென்ஸ் லா சொல்லுது இன்டியூஸ்டு
அதை வந்து அப்போஸ் பண்ணணும். பேசிக்கா நம்ம வந்து சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை அப்போஸ் பண்ணணும். அதை அப்போஸ் பண்றப்போ ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் நமக்கு தேவை. இப்போ என்ன சொல்றாங்க ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன, இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ். ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன ஆகுது, இது டாட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் டாட்னா வெளியில வருது. வெளியில வர்றதுனால என்ன ஆகுது, வெளியில வருது, இட் இன்க்ரீசிங், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் இன்க்ரீசிங் when it's coming outside. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு அப்போசிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்சைட் டுவர்ட்ஸ் நம்ம டெவலப் பண்ணணும். உள்ள டெவலப் பண்றதுக்கு எந்த பக்கம் நம்ம கரண்ட் வந்து கிளாக் வைஸ், நம்ம கிளாக் வைஸ் இருந்தா தானே கரண்ட் வந்து கிளாக் வைஸ் இருந்தா தானே மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்வர்ட்ஸா இருக்கும். கரண்ட் வந்து கிளாக் வைஸ், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்வர்ட்ஸ், ரைட்டா? ஸோ அதே தான் நம்ம இங்க பண்றோம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்வர்ட் நம்ம டெவலப் பண்றது டு அப்போஸ் த சேஞ்ச் இன் த மேக்னெட்டிக் இன்க்ரீசிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். அதை டிக்ரீஸ் பண்றதுக்கு நம்ம இன்வர்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டெவலப் பண்ணணும். ஏன்னா இது அவுட் சைட், கமிங் அவுட் சைட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இன்சைட் டெவலப் பண்றதுக்கு we need a current in a clockwise. ஸோ இது வந்து கிளாக் வைஸ். இதுவே இது என்னது, இது வந்து இன்டூனா கோயிங் இன்சைட் எக்ஸ், உள்ள போகுது மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் இன்க்ரீசிங். அப்படி உள்ள போகுதுன்னா நம்மளுக்கு வந்து அப்போஸ் பண்றதுக்கு we need a current in the anti-clockwise direction. I is anti-clockwise. ஓகே, அப்பதான் நம்மளுக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவுட் சைட் டெவலப் ஆகும். see கரண்ட் வந்து இப்படி இருந்தா மேக்னெட்டிக் ஃபீல்ட் டுவர்ட்ஸ் யூ. ஓகே, இதுல என்ன ஆகுது, இந்த கேஸ் 3ல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட், வெளியில வர மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இட் இஸ் டிக்ரீசிங். ஸோ இந்த டிக்ரீசிங் மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ வி நீட் மோர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அவுட் சைட், ரைட்டா? அவுட் சைட் நம்மளுக்கு என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேணும்னா கரண்ட் ஷுட் பி ஆன்டி கிளாக் வைஸ். கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸா இருந்தா தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் டெவலப் டு வெளியில வர மாதிரி. ஸோ வி நீட் மோர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கமிங் அவுட் சைட். ஏன்னா இட் இஸ் டிக்ரீசிங். இல்லை, இந்த சேஞ்சை நம்ம வந்து அப்போஸ் பண்ணணும். என்ன சேஞ்சா இருந்தாலும் அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம பண்ணணும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் டிக்ரீசிங் அவுட் சைட்னா we need to increase it. If they are increasing outside, then we need to decrease it. Or decrease பண்றதுக்கு we need some magnetic field lines going inside. சரியா? ஸோ இதுலயே ஆன்டி கிளாக் வைஸ் கரண்ட். அண்ட் கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸ்னா இப்படி இருக்கும் இஎம்எஃப், இன்டியூஸ்ட் இஎம்எஃப். ஓகே, இதுல வந்து டிக்ரீசிங் இன்சைட், உள்ள போறது டிக்ரீஸ் ஆகுதுன்னா we need more magnetic field lines going inside to support to oppose the change in the decreasing magnetic field. So current should be clockwise. Okay, எல்லாத்துக்கும் புரியுதா? சரி, ஓகே, இது சொல்லுங்க. இப்போ இதுல என்ன ஆகுது, பேசிக்கா நம்ம என்ன பார்த்தோம், பைனா என்ன, பி டாட் ஏ, ரைட்டா? magnitude of E என்னது, d5 by dt or b dA by dt கூட சொல்லலாம், ரைட்டா? ரைட். ஸோ find the direction of the induced current. இதுல என்ன ஆகுது, we are considering in case ஒரு infinitely long current carrying conductor இருக்குது. கண்டக்டர் இருக்கிறப்போ கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இதுல கரண்ட் இப்போ இதுதான் கரண்டோட டைரக்ஷன், கோயிங் அப்வர்ட்ஸ். என் ஃபிங்கர்ஸ் ஆர் ரெப்ரசென்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கோயிங் இன்வர்ட்ஸ். ஸோ கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிறப்போ there will be an increase in the magnetic field inwards. ஸோ இதுக்குள்ள போற மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா we need to oppose this. அப்போஸ் பண்ணணுமா வேண்டாமா? அப்போஸ் பண்றதுக்கு we need some magnetic field lines are coming outside to decrease the increase. So magnetic field lines coming outside develop பண்றதுக்கு we need a current anti-clockwise. So EMF will be induced and current will flow anti-clockwise. Okay. நான் இதோ நீங்க ஹோம்வொர்க் பண்ணிருங்க. நான் ஏதோ ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. ஸோ இதையும் நீங்க ஹோம்வொர்க்கா பண்ணிருங்க. இது பார்க்கலாம். என்ன சொல்றது, எலக்ட்ரானோட பீம் வந்து is accelerated towards right side. எலக்ட்ரான் பீமுக்கு ஆப்போசிட் தானே கரண்டோட டைரக்ஷன். ஸோ கரண்ட் இஸ் இன்க்ரீசிங் இந்த சைட். கரண்ட் இந்த பக்கம் இன்க்ரீஸ் ஆகிறப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கோயிங் இன்சைட், ரைட்டா? கரண்டோட டைரக்ஷன் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் electrons, right? So magnetic field lines will increase inside. அது அப்போஸ் பண்றதுக்கு we need a magnetic field coming outside. So இதுவும் anti clockwise, right?
இதே நீங்க ஹோம்ஒர்க்கா பண்ணுங்க. இது வெரி சிம்பிள். இதுல பேசிக்கா ஏரியா சேஞ்ச் ஆகுது. ஏரியா சேஞ்ச் ஆகுதுன்னா ஏரியா இல்ல, லைக் கோயிங் அவுட் சைட்ல. ஸோ தூரம் போக போக த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கவரிங் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில போக போக ஏரியா கம்மியாயிட்டே போகும். அதனால மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கம்மியாகும். அதை அப்போஸ் பண்றதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அதிகம் பண்ணணும். ஸோ கரண்ட் ஒரு மூவ் த கிளாக் வைஸ் டைரக்ஷன். சரியா? இதுலயும் அதே மாதிரி தான். லைக் இது பாசிட்டிவ்னால இது ரைட் சைட் டைரக்ஷன். இது பேசிக்கா பாசிட்ரான் ஆர் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் தான். ஸோ ஐ இதுல கம்மியாகுது. ஸோ இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்? இது வந்து பேசிக்கா கம்மிங் அவுட் சைட்ல, இது என்னது, இது வந்து கோயிங் இன்சைட், இது கம்மிங் அவுட் சைட். கம்மிங் அவுட் சைடுக்கு இதுவும் ஆன்டி கிளாக் வைஸ் தான். ஓகே, இதே நான் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் நீங்க கமெண்ட்ஸ்ல ஒரு தடவை ஆன்சர் போடுங்க. இப்போ டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதுல இருக்கிறதுலே மோஸ்ட் என்ன சொல்றது இம்பார்ட்டன்ட் டைப் வந்து சேஞ்ச் இன் ஏரியா தான். சேஞ்ச் இன் ஏரியா, சேஞ்ச் இன் ரேடியஸ், அதுவும் பேசிக்கா சேஞ்ச் இன் ஏரியா தான். ஓகே, இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வந்து இல்ல டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ், நிறைய டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகே, ஒன்று வந்து சேஞ்ச் இன் ஆங்கிள். இப்போ வந்து இதுதான் ஒரு கரண்ட், ஒரு காயில், இது மேக்னெட்டிக் ஃபீல்டுனா இதுதான் ஏரியா வெக்டர். இது சப்போஸ் ஏரியா வெக்டர் இப்படி இருக்கு, கரண்ட் கேரிங் காயில். திஸ் இஸ் a theta, the angle between the magnetic field and the area vector. So இதை நம்ம ஸ்லோவா tilt பண்ண with respect to time, there will be a change in the magnetic flux passing through it. சரியா? with respect to time. So நம்மளுக்கு வந்து there will be a change in magnetic fluxனால there will be an induced EMF. So induced EMF வந்து நம்ம அப்போ calculate பண்ணுவோம். So ஒன்னா theta change ஆகலாம், ஏரியா சேஞ்ச் ஆகலாம், மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகலாம். சரியா? இந்த மூணு சேஞ்ச் ஆனா நம்மளுக்கு வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனா நம்மளுக்கு வந்து இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். இஎம்எஃப் வந்து க்ளோஸ் சர்க்யூட்ல இன்டியூஸ் ஆனா கரண்ட் வந்து இன்டியூஸ் ஆகி ஃப்ளோ ஆகும். ஓகே, ஸோ இஎம்எஃப் வந்து E is equals to minus d∅dt is equals to minus NA cos theta. பேசிக்கா அதே ஃபார்முலா வச்சு தான் நான் டிரைவ் பண்ணியிருக்கேன். அந்த suppose n is the number of loops in the coil, n b a cos theta தான். NBA யார் பாஸ்கெட்பால் ஆடுவீங்கன்னு தெரியல, பட் ஆடினீங்கன்னா ரிலேட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ phi இது d∅dt னா இது வந்து மைனஸ் d∅dt. மைனஸ் d∅dt எதனால வருது? லென்ஸ்னால லானால வருது இல்லை, பிகாஸ் இட் அப்போசஸ் நெகட்டிவ் சைன், இஸ் பிகாஸ் இட் அப்போசஸ் த சேஞ்ச். E is equals to minus d∅dt minus NB a cos theta by dt. சரியா? இதுல என்ன டிஃபரன்ஷியேட், என்ன சேஞ்ச் ஆகுதோ அதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிடுவோம். இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகிறதுனால மேக்னெட்டிக் ஃபீல்ட் இது பண்ணிடுவோம். இடத்துல ஏரியா சேஞ்ச் ஆகிறதுனால ஏரியாவை டிஃபரன்ஷியேட் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இதுதான் இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட். இதுல ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சால்வ் திஸ் கொஸ்டின் இன் யுவர் ப்ரீவியஸ் இயர் புக்ஸ். நீங்க எந்த புக்ஸ் யூஸ் பண்றதா இருந்தாலும் இதுல ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். இந்த மாதிரி ரேடியஸ் இஸ் இன்க்ரீசிங் வித் சோ அண்ட் சோ ரேட், ஒரு ரேட்ஸ் கொடுத்துருப்பான், mm per செகண்ட்ல இதாகுதுன்னு. ஸோ அப்போ நம்ம இந்த ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பேசிக்கா காஸ் தீட்டா, சில பேர் யோசிப்பீங்க ஒமேகா டீனா என்னதுன்னா தீட்டா தான் ஒமேகா டி. ஓகே, காஸ் தீட்டாங்கிறத காஸ் ஒமேகா டின்னு எழுதியிருக்கேன். ஓகே, ஓகே, டைப் 3 ஆச்சு. ரேடியஸ் சேஞ்ச் ஆகுது. பேசிக்கா என்னன்னா இது ஒரு சர்க்கிள்னா கொஞ்சம் கொஞ்சமா ஷ்ரிங்க் ஆயிட்டே போகுது. அந்த காயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஷ்ரிங்க் ஆயிட்டே போனா வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ரேடியஸ் கம்மியாக there will be a change in the number of field lines passing through it. So there will be a change in magnetic flux, அதனால induced EMF ஆகும். அதுக்கான ஃபார்முலா தான் இது. இதுதான் பேசிக்கா ஏரியானா என்னது? 2πr²ல 2πr², இதுதான் நம்ம சேஞ்ச் இன் ரேடியஸ்னால 2πr dr/dt எடுக்கிறோம். இது அப்படியே அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ வில் கெட் அது அப்படியே என்ன வேல்யூ வருதோ அதை வச்சு நீங்க சால்வ் பண்ணணும். ரைட்டா? இது வந்து இருக்காருல இப்போ வரைக்கும் நான் சொன்னதுல ஃபர்ஸ்ட் ஐ திங்க் இது ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இந்த ரேடியஸ் தான் இம்பார்ட்டன்ட். இது 2025ல உங்களுக்கு வரலாம். ஓகே, angle between the magnetic field and area is changing. Okay, இதுல என்ன அதான் நான் சொன்னேன்ல, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்க்கும்
ஏரியா வெக்டாருக்கும் நடுவில் இருக்கிற தீட்டா வந்து சேஞ்ச் ஆகுது ஆர் ஒமேகா டி சேஞ்ச் ஆகுது. அப்போ வந்து நம்ம காஸ் ஒமேகா டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஓகே, இதுவும் ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட். இது ஒன் ஆஃப் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னு கூட வச்சுக்கலாம். இன்டியூஸ் சார்ஜ், சரியா? நம்ம வந்து இப்போ வந்து இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுதுல்ல, அதனால ஒரு கரண்ட் இன்டியூஸ் ஆகுது. இப்போ அதான் அதோட ஃபார்முலா தான் இது. மேக்னிடியூட் ஆஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு dy by dt. இதனால நெகட்டிவ் எடுத்துட்டோம் பிகாஸ் we are considering only magnitude of EMF. நெகட்டிவ்ங்கிறது டைரக்ஷன் பிகாஸ் இட் அப்போசிட்ஸ் இல்ல the change. அதுக்காக I is equals to magnitude of, நமக்கு தான் தெரியும் வோல்டேஜ் ஆர் பொட்டன்ஷியல் பை ரெசிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு கரண்ட். நம்மளுக்கு தான் பொட்டன்ஷியல் வேல்யூ தெரியும் dy by dt தான் into 1 by r. ஓகே, இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். இதுல PYQ வந்திருக்கு, ஸோ வர சான்ஸ் இருக்கு. சரியா? PYQs வச்சு ஈஸியா நீங்க டிட்டர்மைன் பண்ணிடலாம் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி தான் கேட்பான் எல்லா இதுலயும், மோர் ஆர் லெஸ் சிமிலரா கேட்பான், இல்ல அதே மாதிரி கேட்பான். ஓகே, அதான் Qயோட வேல்யூ. சப்போஸ் அது ஐயோட வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஐயோட வேல்யூ வந்து IDT இன்டகிரேட் பண்ணா நம்மளுக்கு கிடைச்சிடும். Q by T is equals to I இல்ல. So change dq by dt. Q is equals to integration of dq is equals to I dt. Integration of I dt. Right? So இதுதான் நம்மளுக்கு அதோட ஃபார்முலா. del phi ங்கிறது change in magnetic flux. Okay, change in magnetic flux by radius is equal to இது. ஸோ இதுல என்ன நீங்க பாத்தீங்கன்னா Q is independent of time. சரியா? இந்த எந்த ஃபார்முலாலையும் கடைசி ஃபார்முலால it only depends on the change in the magnetic flux and the resistance. It has nothing to do with time. சரியா? it is independent of time. இதுவும் கேட்டிருக்கோம் ஒரு PYQல. இந்த क्वेश्चन சால்வ் பண்ணுங்க. NEET 2016ல வந்திருக்கு. So uniform magnetic field is restricted within a region of radius r. So ஒரு சின்ன ரேடியஸ் இதா, ஒரு சின்ன ரேடியஸ் ஸ்மால் r. எல்லாருக்கும் தெரியுதா போர்ட்ல? So in the small radius r la வந்து this magnetic field is restricted. Okay, the magnetic field changes with time at the rate of dB by dt. So இது உள்ள போறது தான் change in magnetic flux. and magnetic flux change ஆகுது, magnetic field lines change ஆகுது with respect to time at the dB by dt. Okay, loop 1 of radius is radius capital R is greater than small r, encloses the region r, and loop 2 of radius r is outside the region of the magnetic field as shown the figure below. Then the EMF generated is, see, basically the loop 1 is the loop 2. The loop 1 kulla or small radius of r kulla namukku there is a change in the magnetic field lines. சரியா? அதனால magnetic flux change ஆகுது. So இதுல கண்டிப்பா there will be an induced EMF. Induced EMF வந்து generate ஆகும். ஆனா இதுல என்ன ஆகுது? இதுல எதுவுமே ஆகிறது இல்ல. பேசிக்கா ஒரு change in magnetic flux ஆகவே இல்லாதனால இதுல சான்ஸே இல்ல நம்மளுக்கு வந்து EMF இன்டியூஸ் ஆகிறதுக்கு. EMF வந்து இன்டியூஸ் ஆகாது. ஸோ இப்படியே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். தென் EMF ஜென்ரேட்டட் இஸ் ஃபர்ஸ்ட் லூப்ல ஆகும், செகண்ட் லூப்ல ஆகாது. ஸோ செகண்ட் லூப்ல எங்க ஆகுமோ அதை எலிமினேட் பண்ணிருக்கோம். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் இருக்க வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம்? ஆப்ஷன் 0 இன் லூப் 1 கிடையாது, 0வும் கிடையாது லூப் 1ல. ஸோ ஆப்ஷன் 3 and 4 வந்து எலிமினேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன டிசைட் பண்ணணும்? ஒன்னா 1 இருக்கலாம், இல்ல 2 இருக்கலாம். ஏன்னா இது 0 இன் லூப் 2 அவனே சொல்லியிருக்கான். இப்போ நம்ம எந்த ரேடியஸ் எதோட ஏரியா எடுப்போங்கிறது தான் நம்மளுக்கு இப்போ மேட்டர். இப்போ எந்த இடத்துல சேஞ்ச் ஆகுது? நம்ம வந்து இதோட தானே எடுக்கிறோம். மேக்னெட்டிக் சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோடது லைக் எப்படி சொல்றது? இதோட தான் நம்ம எடுக்கிறோம். எப்படி சொல்றது? லூப் 1 இது எடுக்கிறோம்ல, லூப் 1ஓட ஏரியா என்ன கைஸ்? எனக்கு சார்ட்ல சொல்லுங்க. எங்க சேஞ்ச் ஆகுது? நம்ம எங்க சேஞ்ச் ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்கணும். சி, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இந்த ஸ்மால் ரேடியஸ் ஆர் ஓட ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ்ல இருக்கிற அங்கதான் நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் சேஞ்ச் ஆகுது. ரைட்டா? நம்மளுக்கு ஒரு இந்த ஃபுல் லூப்ல நம்மளுக்கு சேஞ்ச் ஆகல. நம்மளுக்கு வந்து எங்க சேஞ்ச் ஆகுதோ அதை நம்ம கன்சிடர் பண்ணணும். ரைட்டா? புரியுதா எல்லாத்துக்கும்? புரியுதா கைஸ்? ரைட், பை ஆர். ரைட்டு, ஆன்சர் சொல்லுங்க. இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க. நீங்க எந்த ஏரியா எடுப்பீங்க? பை ஆர் ஸ்கொயரா, பை ஸ்மால் ஆர் ஸ்கொயரா? எங்க சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்க எனக்கு.
எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகுது வேல்யூ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸோடது, எந்த ரேடியஸ்குள்ள இருக்கிறதுனால சேஞ்ச் ஆகுது, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சொல்லணும். சூப்பர் 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 சூப்பர், எல்லாரும் கரெக்டாக சொல்லிருக்கீங்க. ஆப்ஷன் 2 தான். ஏன் ஏன் ஆப்ஷன் 2? ஏன்னா எங்க சேஞ்ச் ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் வந்து இந்த ஸ்மால் சர்க்கிள்ல தானே சேஞ்ச் ஆகுது. ஸோ எங்க சேஞ்ச் ஆகுதோ அதனால தான் நம்மளுக்கு ஃபை சேஞ்ச் ஆகும். ஸோ எந்த இடத்துல ஃபை சேஞ்ச் ஆகுதோ அதை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் தான் 2019ல வந்திருக்கு. இதுல அவனே வேல்யூஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டான். என்னோட வேல்யூ என்ன கொடுத்துட்டான், 800 டர்ன்ஸ் கொடுத்துட்டான். 800 டர்ன் காயில் ஆஃப் எஃபெக்டிவ் ஏரியாவும் கொடுத்துட்டான். is equals to 0.05 meter square. Is kept perpendicular per theta value 19 கொடுத்துட்டான். First clear. Perpendicular to a magnetic field. Magnetic field என்ன சொல்லியிருக்கா, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இதோட ஏரியாவுக்கும் பர்பெண்டிகுலர். அப்படின்னா என்ன, ஏரியா வெக்டாரும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸும் பேரலா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, பியோட வேல்யூ வந்து 5 into 10 to the power minus 5 டெஸ்லான்னு கொடுத்துருக்காங்க. இந்த பிளேன் ஆஃப் த காயில் இஸ் ரொட்டேட்டட் பை 90 degrees. ஸோ அது பேசிக்காக 90 டிகிரிஸுக்கு அவன் ரொட்டேட் பண்ணிட்டாருன்னா ஏக்கும் பிக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து எப்படி சொல்றது, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து அப்போ 0 ஆயிடும்ல. Around any coplanar axis in 0.1 second, the EMF induced in the coil will be. So when dt கொடுத்துட்டான், dt வந்து 0.1 second. So நம்மளுக்கு என்ன EMF induced வந்து d5 by dt is equal to, அது அப்படியே ஃபார்முலா போட்டுருங்க. என்னோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, into b into a ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு dt 0.1 seconds போட்டீங்கன்னா புரியுதா எல்லாத்துக்கும்? அப்படியே கால்குலேட் பண்ணுங்க. 800 into b ஓட வேல்யூ 5 into 10 to the power minus 5 into 5 into 10 to the power minus 2 by 0.1. 10 to the power minus 2, 10 to the power minus 7 ஆயிடுது. 10 to the power minus 7 இருந்து 10 to the power minus 6 ஆகுது. 5 into 8 வந்து இதாகுது. என்ன ஆன்சர் வருது கைஸ்? ஆன்சர் என்ன? கமான். 8% தான் சார்ஜ் இருக்கு. ஒரே நிமிஷம் சார்ஜ் போட்டு
இதோ வந்துட்டேன் guys, ஒரே நிமிஷம் சின்ன பிரேக் எடுத்துட்டேன். அது சிறிய இடைவேளை. நீங்களும் அப்படியே தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு வாங்க guys. நானும் அப்படியே தண்ணி குடிச்சிட்டு. அப்படியே ஆன்சர் சொல்லுங்க, இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. இந்த சண்டேனா எல்லாம் அப்படியே சில்லா இருக்கீங்களா? எப்படி போயிட்டு இருக்கு உங்க ப்ரிப்பரேஷன்லாம்? ஓகே, வேற ஏதாச்சும் ஆன்சர் இருக்கா உங்ககிட்ட? சரி, அதான் ஆன்சர் கைஸ். வேற யாராச்சும் வேற ஏதாச்சும் ஆன்சர் சொல்ல விரும்புறீங்களா? அவன் என்ன கேட்டிருக்கான்? இஎம்எஃப் இன்டியூஸ் தானே கேட்டிருக்கான். அவன் வந்து நம்ம தான் எல்லாம் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். கால்குலேட் பண்ணா போதும். அவன் என்ன கேட்டிருந்தான்? இஎம்எஃப் இன்டியூஸ் வந்து d5/dt. இதுல இது ஃபைனல் பை இனிஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபைனல் தான், அது 0 ஆயிடும். இது ஹோல் பை நெகட்டிவ் தானே, ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷன். நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆயிடும். ஸோ நம்ம இதை மட்டும் அப்படியே கால்குலேட் பண்ணிட்டா இதோட ஆன்சர் 0.02 வோல்ட்னு சொல்றீங்க. ஐ பிலீவ் யூ கைஸ். சரியா, இதுதான் ஆன்சர். ஓகே, இதை சால்வ் பண்ணுங்க. இது பேசிக்கா டிஃபரன்ஷியேஷன் தான். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் NEET 2020 வந்து பாருங்க. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் linked with the coil is given by the equation phi is equals to pi t square plus 3t plus 16. ஓகே, இதை அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேக்னிடியூட் ஆஃப் இஎம்எஃப் வந்துடும். டைம் கொடுத்துருக்கானா அட் 4th செகண்ட்னு கொடுத்துருக்கான். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் 4th செகண்டை வந்து இது பண்ணிடுங்க. என்ன வரும்? 10t plus 3, ரைட்டா? ஸோ இன்டூ இது இங்கே 4 நம்ம வந்து என்ன சொல்றது, டீக்கு பதிலாக 4 இது பண்ணோம்னா 40 வரும். 40 plus 3, ஆப்ஷன் பி, ரைட்டா? எத்தனை பேர் ஆன்சர் சொல்லியிருக்கீங்க? சூப்பர் சூப்பர், நிறைய பேர் ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. இது ஒரு கொஸ்டின். இது வந்து பேசிக்கா மேக்னிடியூட் ஆஃப் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் த்ரூ த காயில் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃப்ளக்ஸோட இதுதான் நமக்கு தெரியும். ஃப்ளக்ஸோட எஸ்ஐ யூனிட் என்ன? வெபர்ல. ஸோ in a coil of resistance ஓட வேல்யூ R is equals to 10 ohm கொடுத்திருக்கான். The induced current developed by changing magnetic flux through it. Induced current எவ்வளவு? The induced current developed by changing current எவ்வளவுன்னு கேட்டிருக்கான். பேசிக்கா நம்மளுக்கு தான் கரண்டோட வேல்யூ தெரியும். நம்மளுக்கு வந்து பேசிக்கா ஈயோட வேல்யூ என்ன? E வந்து d5/dt, ரைட்டா? கரெக்ட் தானே? கரெக்ட். E by R ஓட வேல்யூ தான் நம்மளுக்கு வந்து கரண்ட். கரண்டோட வேல்யூ நம்ம தந்திருக்காங்க நம்மளுக்கு. E by R is equals to d5/dt into 1/R. இல்ல இது into 1/R, ரைட்டா? இதுதான் நம்மளுக்கு கரண்டோட இது. மேக்னிடியூட் ஆஃப் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் த்ரூ த இது. சார் நம்மளுக்கு இதோட வேல்யூ எல்லாம் தந்திருக்கா. நம்மளுக்கு மேக்னிடியூட் ஆஃப் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் மட்டும் தெரியணும். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் வந்து I into dt into R தான் நம்மளுக்கு. I into dt என்னது? ஏரியா ஆஃப் I versus T கிராஃப்ல. ஸோ இதோட ஏரியா கண்டுபிடிப்போம் நம்ம.
ஏரியா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ தான் அவனே கொடுத்துட்டான் 10 ohm. அதே மல்டிப்ளை பண்ணிட்டா we are done guys. வெரி ஈஸி கொஸ்டின் சரியா. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்னது இதோடது, 1/2 into 4 into 0.1 2 into 0.1 0.2 into ரெசிஸ்டன்ஸ் ஓட வேல்யூ என்ன 10 ohm வந்து 2 வெபர் தான் இதோட ஆன்சர். எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணீங்க இந்த கொஸ்டின்? டிபிஐடிடியா அபினேஷன் அப்படி இல்லையே, எல்லாத்துக்கும் பி வருதா? சூப்பர், அண்டர்ஸ்டுடா, சூப்பர். இப்போ மோஷனல் இஎம்எஃப் பார்க்க போறோம். மோஷனல் இஎம்எஃப்னா என்ன? பேசிக்கா ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரை மூவ் பண்ணா நம்ம இப்போ ஒரு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தோம், there is a change in magnetic flux, ஒரு EMF இன்டியூஸ் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா? if there is a change in magnetic flux there will be an induced EMF. இந்த கேஸ்ல என்ன ஆகுது, ஒரு மேக்னெட்டிக் ஒரு கண்டக்டிங் ராடோ மெட்டாலிக் ராடோ இருக்குது, அது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல நம்ம வச்சிருக்கோம். இப்போ வந்து அதை மூவ் பண்றப்போ ஒரு EMF இன்டியூஸ் ஆகும். ஓகே, EMF இப்போ சப்போஸ் நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்கணும்னா we should use right hand palm rule to find the direction of the EMF. இப்போ வந்து if the direction of the movement of the rod is towards the right side la move avudha, so right hand palm rule use pananona the thumb should face the direction of the velocity. So if the velocity or direction towards the right side, so idu ipdi face agudhu. Nama fingers should face the direction of the magnetic field ulla irukku, so inwards. Idu vandu right side, magnetic field vandu inwards. So there is an electric field induced, there is an EMF towards upward அப்படின்னா பாசிட்டிவ் போல் இப்படி, நெகட்டிவ் போல் இப்படி, டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இப்படி இருக்கும். கரண்ட் இன்டியூஸ்ட் வந்து மேலே இருக்கும். ஓகேவா? இந்த டைரக்ஷன் எப்படி, இது தம்ப் என்னது, தம்ப் வந்து டைரக்ஷன் ஆஃப் த வெலாசிட்டி, ஃபிங்கர்ஸ் என்னது, ஃபிங்கர்ஸ் வந்து டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ எந்த சைடு நம்ம பாம் ஃபேஸ் ஆகுதோ அந்த பக்கம் we'll get the direction of the induced current or the positive pole of the EMF. சரியா? ஸோ அதான் இங்க சொல்லியிருக்காங்க. E என்னது, E வந்து velocity cross magnetic field dot L தான் இதோட பேசிக்கா. L is the displacement or the என்ன சொல்றது, the length of the current carrying conductor. Okay, V cross B நாலே நம்மளுக்கு அதோட V cross B னா கூட நம்மளுக்கு அதோட டைரக்ஷன் வரும். see palm rule கூட யூஸ் பண்ணலாம், palm rule கூட யூஸ் பண்ணா you will get, அதே V cross B னா கூட you will get. Using this also you will get the direction of the current EMF. V இந்த பக்கம் இருக்கு, cross வந்து நம்ம உள்ள கிராஸ் பண்றோம், கிராஸ் பண்ணா B ஓட கிராஸ் பண்ணா you will get the direction of the இது. சரியா? இப்போ வந்து when all three are perpendicular, இந்த கேஸ்லயே all three are perpendicular தான். The velocity is perpendicular to the magnetic field. The length will consider the direction of the length in the direction of the current, flowing current. சரியா? இதுலயே it is perpendicular to the velocity as well as the magnetic field which is going inside the port. So அப்போ வந்து எல்லாமே 90 இருந்தா என்ன ஆகும், எல்லாமே 90 இருந்தா BVL. ரைட்டா? ஏடா V cross B என்ன ஆகும், V cross B மேல போகும், அதோட டைரக்ஷனும் the direction of the length will be at 0 degrees. So 0 degrees வந்து dot productல will give the value of basica 1. So the value will be BVL. To find the direction வந்து right hand palm rule யூஸ் பண்ணலாம், இல்ல V cross B value கூட யூஸ் பண்ணலாம். இப்போ important points. See, இதான் சொல்லியிருக்காங்க. See, this is L effective is the effective length. The direction வந்து is in the direction of the induced current or the EMF. சரியா? the velocity, magnetic field is inside. அப்போ வந்து there is an induced EMF.
இப்போ like positive pole வந்து is towards upwards சரியா. So current will flow empty if the circuit is closed. இதுதான் அதோட concept of motional EMF for a conductor can be generalized for any shape moving in any magnetic field, uniform or not. So magnetic field uniform or இருக்கிற shape of the character generalized can be generalized சரியா. எந்த ஷேப்புக்கு வேணாலும் பண்ணலாம். இப்போ சப்போஸ் இப்படி ஒரு ஷேப் இருக்கு, இப்படி ஒரு ஷேப் இருக்குதுன்னா நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்துக்கோம். இந்த A பாயிண்ட்டும் B பாயிண்ட்டும் இருக்கிறத எடுத்துட்டு வில் ஃபைண்ட் இட் சரியா. ஃபுல் இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் எடுக்க மாட்டோம், அது அந்த கர்வ் சர்ஃபேஸ் எடுக்க மாட்டோம். We'll find the displacement between the final and the initial point of the current carrying conductor of the metallic rod, and we'll find the EMF. Okay. DL is multiplied by the basic, and for an elemental DL of the conductor, contribution due to the EMF is the magnitude of DL multiplied by the component of B cross B. Parallel. That is சொன்னதுல அதே தான் எக்ஸ்பிளைன் பண்ணது. B cross B க்கு parallel இருக்கும் DL ஓட direction. Okay. If magnetic field is perpendicular to அதே தான் எழுதி இருந்தது அப்படியே இருக்குது. Okay. If any two vectors, see, if any two vectors, இதை நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். கொஸ்டின்ல எங்காச்சும் அவன் கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்க, that the length of the length if the magnetic field இப்படி போயிட்டு இருக்கு and நம்ம கண்டக்டர் இப்படி வச்சிட்டோம், so the length of the conductor is parallel or anti-parallel to the magnetic field அப்படி இப்படின்னு ஏதாச்சும் ஒரு இடத்துல ஏதோ ஒரு கேஸ்ல, if in any case the magnetic field is parallel to the velocity or the magnetic field is parallel to the length of the current carrying conductor, அப்படி இல்லாட்டி if the velocity is perpendicular to the length of the current carrying conductor or the velocity is perpendicular to the magnetic field, in any of these three cases, in the case there should not be parallel between any of these. The V, B and L க்கு நடுவுல parallel எதுவுமே இருக்க கூடாது. parallel இருந்துச்சுன்னா value of induced EMF will be 0. அதான் சொல்லிருக்காங்க. Any two vectors among BVL are parallel to each other, the induced EMF will be 0. Questionல நீங்க படிங்க, அவன் ஏதாச்சும் ஒரு parallel இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஆப்ஷன் 0 டக்குன்னு பார்த்து அதை ஒழுங்கா வெரிஃபை பண்ணிட்டு சூஸ் பண்ணுங்க சரியா. இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா சில பேர் சால்வ் பண்ண உட்கார்றதுக்கு பதிலா இதுல டைம் சேவிங் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் சரியா. இதை சால்வ் பண்ணுங்க. இது அதான் நான் சொன்னது, இந்த மாதிரி கர்வ் சர்ஃபேஸ் எந்த ஷேப்பா இருந்தாலும் சரி, ஃபைனலி இனிஷியல் பாயிண்டே எடுத்துக்கும், அதை வச்சு நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். எல் வந்து பேசிக்கா டிஸ்பிளேஸ்மெண்ட் சரியா, டிஸ்பிளேஸ்மெண்ட் லென்த். இந்த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட். இப்போ என்ன சொல்லிருக்காங்க, thin semicircular conducting ring of radius smaller is falling with its plane vertical in a horizontal magnetic field. magnetic field x உள்ள போயிட்டு இருக்கு. ஓகே, horizontal magnetic field. The potential difference developed across the ring when the speed is v. Okay, இதுதான் பேசிக்கா 2r ன்னு எடுத்துக்கிறோம் நாம. falling, so இது கீழே விழுகுது, velocity v. so எல்லாமே perpendicular. The length is perpendicular to the velocity. The velocity is perpendicular to the magnetic field. The length of the conductor is perpendicular to the magnetic field. So this is the case of velocity is perpendicular to magnetic field is perpendicular to the length. அதுக்கு E is equals to BVL effective. இதுல என்னது, இது 2R ல, so BV 2R தான் இதோட EMF. Okay, so the potential difference between them is 2R BV and R is the highest potential, right? So is the highest potential, in the point the highest potential. Okay, ஏன் எதுக்குன்னா கீழே விழுக நம்மளுக்கு வந்து 2R BV இன்டியூஸ் ஆகுது. இதோட டைரக்ஷன் அவன் என்ன கேட்கறான், R is at a higher potentialனா V ஓட V கீழே ரைட்டா, V கீழே அண்ட் உள்ள வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் உள்ள. ஸோ இதுதான் டைரக்ஷன். see thumb வந்து direction of velocity ரைட்டா கீழே, fingers direction of magnetic field inside சரியா. உள்ள போகையில direction of my palm வந்து towards right sideல, ரைட் சைடு என்ன இருக்குது, கேபிட்டல் R. ஸோ இந்த பக்கம் கேபிட்டல் R, இந்த பக்கம் P னா induced EMF வந்து ஹையர் பொட்டன்ஷியல் வந்து டுவர்ட்ஸ் EMF ஓட பாசிட்டிவ் போல் வந்து டுவர்ட்ஸ் இது. ஸோ this will be at the higher potential. இதான் சொல்றேன். and the value of the induced EMF is BVL, that is 2R BV. ஓகே, எல்லாத்துக்கும் புரிஞ்சது இல்ல? சூப்பர், கிராக் பண்றோம், மாஸ் பண்றோம் guys. come on. டைனமிக் இண்டக்ஷன். டைனமிக் இண்டக்ஷன்ல என்ன சொல்றோம், பேசிக்கா நம்ம ஒரு ராட் இருக்கு, ராடை வந்து நம்ம ரொட்டேட் பண்றோம்.
ஒரு ராட் இருக்கு, this is the rod ன்னு வச்சுக்கோங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் பாசிங் த்ரூ இட். இப்போ இந்த ராடை வந்து நம்ம இப்படி ரொட்டேட் பண்றோம் வித் சம் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகான்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ there will be an induced EMF. சரியா? அந்த induced EMF தான் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இது பேசிக்கா ஒரு டிஎல் இருக்குல்ல, டிஎல் ஸ்மால் இந்த எலிமெண்டல் கண்டக்டரோட எலிமெண்டல் லென்த்தை இன்டெகிரேட் பண்ணி பேசிக்கா கெட் திஸ் வேல்யூ. சரியா? b omega l square by 2. ஓகே, ஆர் இது வந்து பேசிக்கா வெலாசிட்டி ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ். வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் என்னது? ஒமேகா இன்டூ லென்த் ஃப்ரம் த எங்க நம்ம கன்சிடர் பண்றோமோ இந்த வெலாசிட்டி. சரியா? ஸோ வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் இந்த கேஸ்ல என்னது? இதுதான் மிட் பாயிண்ட் ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ். நம்ம இங்க இருந்து எடுத்துட்டு வந்தா ஃப்ரம் த பாயிண்ட் வேர் இட்ஸ் ஹிஞ்ச்டு டு த மிட் பாயிண்ட் த வேல்யூ இஸ் l by 2. ஸோ இந்த கேஸ்ல ஒமேகா வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் l omega by 2. அதை வச்சு BVL ஓட வேல்யூல வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ஒமேகா l by 2 நமக்கு எடுத்துக்கிறோம். ஸோ V0 minus VP ஓட வேல்யூ வந்து ஒமேகா l square by 2 வருது. ஓகே ஓகே கைஸ், சூப்பரா? ஓகே, சூப்பர். இதை அப்படியே கால்குலேட் பண்ணுங்க எல்லாரும். between A and B என்ன, between B and C என்ன, between A and C என்னன்னு கால்குலேட். If anyone is new, please hit the like button, guys. Like பண்ணுங்க so that it will increase. எப்படி சொல்றது, நிறைய பேருக்கு போய் சேரும். யூடியூப் அல்காரிதம் கிளிக் ஆகும் அப்பதான். ஓகே, so the rod is moving in anti-clockwise direction. ரைட்டா? இப்படி மூவ் ஆகுது ராட். அதோட angular velocity ஒமேகா. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்கா? ஃபைண்ட் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தி கேசஸ் பிட்வீன் A and B. A and B க்கு நடுவுல என்ன சொல்றது, இதை கால்குலேட் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஸோ angular momentum between VA minus VB என்னது? VA minus VB என்னது? VA க்கு minus VB will be V center of mass into L இல்ல, B into V center of mass என்னது? இது வந்து லென்த் ஃப்ரம் இந்த பாயிண்ட் நம்ம எடுத்துட்டோம்னா இங்க இருந்து இது வந்து L by 4 இல்ல. ஸோ L by 4 into L V omega L square by 4. This will be VA minus VB. If we can take VA into VA minus VC, third எடுத்துட்டோம்னா center of mass வந்து will be at the center. So இது V omega L square by 2. இப்போ we are taking between B and C னா from the point A, இங்க இருந்து நம்ம எப்பவே கன்சிடர் பண்றோம். இங்க இருந்து நம்ம கன்சிடர் பண்ணோம்னா this is L by 2. the midpoint between B and C என்ன இருக்கும்? இது L by 4 ஆ? So இது total distance என்ன? 3L by 4 ஆ? ரைட்டா? So VB minus VC will be magnetic field into 3 omega L by 4 into L. So 3 by 4 B omega L square. Super. So velocity of center of mass calculate பண்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். Dynamic induction of due to rotation of disk. போன தடவை என்ன பார்த்தோம்? rotation of a rod பார்த்தோம், metallic rod. இப்போ ஒரு டிஸ்கே இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம ரொட்டேட் பண்றோம். இப்போ இது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கோயிங் இன்வர்ட்ஸ், ரைட்டா? இது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கோயிங் இன்வர்ட்ஸ். அந்த இடத்துல we are rotating a disk with the angular momentum of omega. The disk is of radius smaller. அப்ப என்ன ஆகும்? அப்போ between A, this is the center and this is at any extremity of this in the circumference. அப்போ EAB is equals to B omega R square the basic radius. So B omega R square by 2. இது வந்து between center and circumference. அதுவே between, see, இங்க ஒரு between the potential difference between இது ரெண்டும் சேமா இருக்கு. லைக் என்ன சொல்றது,
the potential difference between இது வந்து b omega r square by 2 இல்ல. so at the circumference and center க்கு எந்த பாயிண்ட்க்கு நடுவுலயோ b omega r square by 2. but எந்த circumference ரெண்டு see you take any two circumference point extremity circumferenceல அதோட potential சேமா தான் இருக்கும். so அதோட நடுவுல இருக்கிற potential difference வந்து நமக்கு 0 தான வரும். so அதோட வேல்யூ 0 ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட். இது வந்து உங்களுக்கு வந்து நிறைய அப்ளிகேஷனா கூட வரலாம். like spikes of a wheel. சரியா, இந்த மாதிரி கூட क्वेश्चंस கேட்கலாம். the spikes of the wheel, there are 3 spikes of a wheel, a को b को c को d को circumference நடுவுல லைக் சென்டருக்கு நடுவுல இருக்கிறது ஒரு ஆப்ஷனா கேட்பா, லைக் ஒரு பார்ட் ஆஃப் த क्वेश्चनா கேட்பா. between the two extremities of the circumference 0 ன்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, சரியா. இப்போ செல்ஃப் இண்டக்டன்ஸ் கொண்டோம் गाइस, கம் ஆன். இதுவும் இதுவும் இருக்கு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். செல்ஃப் இண்டக்டன்ஸ்னா என்ன? பேசிக்கா effect in which changing current induces an induced EMF in the same circuit. இதுல என்ன ஆகுது? செல்ஃப் இண்டக்டன்ஸ்ல இப்போ சப்போஸ் there is a wire like this, ஓகேவா? இப்போ a current is passing through it. suppose this current I. இந்த current வந்து it is passing இப்படி flow ஆகுது, ரைட்டா? இப்படி flow ஆகுது. இப்போ there is an increase in this passing change, there is a change in this current, சரியா? இப்போ suppose there is an increase in this current வந்து increase ஆகுது. if there is current is increasing, changing current, this can increase or decrease. நம்ம increase னு இப்போ consider பண்ணிட்டா this induces an induced EMF in the same circuit. see ஒரு சர்க்யூட்ல because of the increase in the current there is an induced EMF. the induced EMF is always என்ன பண்ணும்? it opposes growing current and supports என்ன dying current. இப்போ suppose the growing current னா இது என்னது? I is growing னா I is increasing, அது oppose பண்ற மாதிரி ஒரு EMF induce பண்ணும் in the same coil. so if this current is increasing in this coil, ஒரு EMF induce பண்ணி விட்டுரும், so that the current will get opposed and ஒரு I induced opposite in the direction of the increasing current induce ஆகும். similarly if the current is dying, இப்போ current வந்து கம்மியாயிட்டு இருக்குது இந்த coilனா EMF will be induced to increase the current in the same direction. so I induce க்கு I க்கு direction will be the same. okay, so அதான் சொல்லிருக்காங்க. செல்ஃப் இண்டக்டன்ஸ் is a scalar quantity. இதோட SI யூனிட் வந்து ஹென்றி. ஓகே, இதோடதும் அண்ட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ரெண்டுத்துக்குமே ஹென்றி. ஓகே, அதான் சொல்லிருக்காங்க ஹென்றி. ஓகே, or வெபர் பர் ஏரியா, சரியா? சாரி, வெபர் பர் ஆம்பியர். டைமென்ஷன்ஸ் வந்து இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆக்சுவலா இம்பார்ட்டன்ட் கைஸ். டைமென்ஷன்ஸுக்கு இந்த மாதிரி கான்ஸ்டன்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லோட டைமென்ஷன், எம்மோட டைமென்ஷன், மியூச்சுவல் இண்டக்டன்ஸோட டைமென்ஷன், அதுக்கப்புறம் வேற ஏதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அதுவும் சில டைம் கேட்க சான்ஸ் இருக்கு. அப்புறம் கிராவிடேஷன்ல ஜியோட இது கேட்பாங்க கண்டிப்பா. ஒரு கொஸ்டின் வரும் யூனிட் அண்ட் டைமென்ஷன்ஸ்ல இருந்து. அது இந்த மாதிரி நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஜியோட ஞாபகம் வச்சுக்கணும், அது எப்பவுமே நிறைய டைம்ஸ் வந்துருக்கு. அப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்லயே மியூ நாட்டோட வரும்ல, மியூ நாட் என்னது? பர்மியபிலிட்டி, அதோட ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஒரு 10 to 15 நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கனாலே மோர் தென் என்ன. அதுக்கு மேல நம்ம ஞாபகம் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. அவன் கேட்டா கூட நம்ம ஃபார்முலா வச்சு கூட நம்ம வந்து டிரைவ் பண்ணி லைக் இது பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, L does not depend upon. see it is analogous to mass in mechanics, சரியா? மெக்கானிக்ஸ்ல எப்படி மாஸோ அதே மாதிரி எலக்ட்ரோஸ் லைக் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி லைக் இந்த சாப்டர்ஸ்ல வந்து இந்த யூனிட்ல வந்து it is analogous to mass, சரியா? from mechanics. due to self inductance a coil opposes a change in current, hence it is also called inertia. இது கூட கேட்க சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி இது வந்து assertion reasonல கேட்க சான்ஸ் இருக்கு. because it opposes the change in current. பேசிக்கா ஏதாச்சும் மூவ்மெண்ட் நடந்தா அப்போஸ் பண்ணா அது inertia சொல்லுவாங்க. அதே மாதிரி self inductance can be compared to inertia, so it is called inertia of electricity, analogous to mass and mechanism. L does not depend upon flux. so L வந்து doesn't depend upon flux,
கரண்ட் இது ரெண்டுக்குமே டிபெண்ட் ஆகாது, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதை வந்து இதுவும் உங்களுக்கு அசர்ஷன் ரீசன்ல கேட்கலாம். இப்போ there is an increase in current, there is a change in the self-inductance. Self-inductance, see, current is increased in a circuit, the self-inductance in the coil also increases அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னும் அசர்ஷனாக கொடுப்பான். அப்புறம் ரீசனாக இன்னொன்று கொடுப்பான். அசர்ஷனே தப்பு இல்லை, ஏன்னா it doesn't self-inductance is independent of flux and current. சரியா? Now L depends only on the geometry of the inductor and the medium. இது பேசிக்கா நம்ம இது மாதிரி தான், அந்த ரோ வேல்யூ ரெசிஸ்டன்ஸ் மாதிரி தான். இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த ஜியாமெட்ரி, அதோட ஷேப் சைஸ் அது மாதிரி தான் டிபெண்ட் ஆகும். அண்ட் இட் டிபெண்ட்ஸ் இன் த மீடியம். ஆல்ரைட். ஸோ என்ன சொல்றாங்க, ஐ இன்டியூஸ் அதான் அப்போ சொன்னதுதான். இட் அப்போசஸ் க்ரோயிங் கரண்ட், சப்போர்ட்ஸ் டையிங் கரண்ட். இப்போ வந்து இதுதான் ஒரு காயில். சரியா? காயில்ல வந்து ஒரு கரண்ட் இஸ் இன்க்ரீசிங். சரியா? இது வந்து க்ரோயிங் கரண்ட். க்ரோயிங் கரண்ட்டை வந்து ஐ வந்து என்ன பண்ணும், இட் என்ன சொல்றது, அப்போஸ் பண்ணும். அப்போஸ் பண்றதுக்கு சி ஃபர்ஸ்ட் வந்து க்ரோயிங் கரண்ட்னால there will be an increase in the magnetic field, ரைட்டா? ஸோ அப்போஸ் பண்றதுக்கு there will be an induced current in the opposite direction. So I will be anti-clockwise. ஆனா இப்போ இந்த இன்னொரு கேஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம், சப்போஸ் this is another coil. இங்க வந்து there is a I வந்து டையிங் கரண்ட். சரியா? இந்த இடத்துல கரண்ட் இஸ் டிக்ரீசிங், இதனால மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ஆல்சோ டிக்ரீசிங். சரியா? இப்போ வந்து டையிங் கரண்ட் இட் சப்போர்ட்ஸ், நம்ம சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்றதுக்கு I will be induced in the same direction as that of the dying current. Okay, so supports the dying current, opposes the growing current. So direction of induced EMF and current நம்ம பார்க்க போறோம். இது நம்மளுக்கு வந்து நிறைய क्वेश्चंस ஆன்சர் பண்றதுல ஹெல்ப் பண்ணலாம். இப்போ ரெண்டு இதுக்கும் வோல்டேஜ் நம்ம கண்டக்ட், இப்போ ஏக்கும் பிக்கும் நடுவுல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும்னா we can find it with நடுவுல ஒரு என்ன சொல்றது செல்ஃப் இண்டக்டர் இருந்துச்சுன்னா எப்படி நம்ம கால்குலேட் பண்றது, அது இஎம்எஃப் எப்படி கால்குலேட் பண்றதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ when current is increasing அதுவும் பார்க்க போறோம், டைரக்ஷன் ஆஃப் இஎம்எஃப் பார்க்க போறோம். ஸோ கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிறப்ப when current is increasing it opposes growing current, so direction will be opposite to that of the இது. So induced current வந்து opposite to the direction of EMF ஓட பாசிட்டிவ் இது வந்து இப்படி இருக்கும். current is decreasing, dying current support பண்ணும், so EMF will be induced in the direction of the dying current. And the current is constant. இது கான்ஸ்டன்ட்டா இருந்துச்சுன்னா EMF induced will be 0. Okay, self inductance எதுவும் இருக்காது. If there is a resistance in the inductor, then அப்ப என்ன ஆகும்னா நாம அதை ஒண்ணா எழுதிக்கலாம். சப்போஸ் இப்படி அவன் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, இதை செல்ஃப் இண்டக்டன்ஸ். இந்த இண்டக்டர்ல வந்து சப்போஸ் ரெசிஸ்டன்ஸ் R இருக்குதுன்னா நம்ம அதை சீரீஸா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, சீரீஸ்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணிட்டா முடியும். ஸோ இது பாருங்க, இதுதான் அதோட பேசிக்கா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் டைரக்ட்லி. நம்மளுக்கு தான் தெரியும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்றோமோ அவ்வளோக்கு எவ்வளோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு. மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்போ இன்க்ரீஸ் ஆகும், when current increase. கரண்ட் வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ண இப்போ திஸ் இஸ் த கரண்ட்னா இப்போ வந்து இப்படி கரண்ட் போயிட்டு இருக்கு, கரண்ட் இன்க்ரீஸ் ஆக மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், இல்லை மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இன்க்ரீஸ் ஆக. ஸோ எவ்ரிதிங் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ நம்மளுக்கு தெரியும் கரண்ட் phi is directly proportional to IN. ஸோ கரண்ட் இன்க்ரீஸ் ஆக மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதோட கான்ஸ்டன்ட் தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ் தான் L. இதோட SI யூனிட் தான் ஹென்றி. ஓகே, ஸோ L is equals to phi by I. Phi is equals to Li or L is equals to phi by I. Alright. EMF induced அதான் நம்மளுக்கு தான் ஆல்ரெடி தெரியும். EMF இது வந்து டைரக்ஷன் d phi by dt is equals to நம்மளுக்கு தான் phi ஓட வேல்யூ போன இதுலயே கிடைச்சிருச்சு Li ன்னு. ஸோ தட்ஸ் சேஞ்ச். நம்மளுக்கு கரண்ட் தானே சேஞ்ச் ஆகுது, ஒன்னா டிக்ரீஸ் ஆகுது இல்லை இன்க்ரீஸ் ஆகுது. அது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து சப்போர்ட் சப்போர்ட் இன்க்ரீசிங் கரண்ட், க்ரோயிங் கரண்ட், சப்போர்ட்ஸ் டையிங் கரண்ட். ஸோ அதே தான் நம்ம இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்களா கொஸ்டின் கிராஃப் மாதிரின்னு, இங்க ஒரு கிராஃப் மாதிரி கொஸ்டின் இருக்கு. கரண்ட் த்ரூ அ காயில் வேரிஸ் அக்கார்டிங் டு த கிராஃப், தென் த இன்டியூஸ்ட் EMF த கிராஃப் இஸ். நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே கரண்ட் அண்ட்
டைம் கொடுத்துருக்கானா 5/t கொடுத்துருக்கானான்னு. 5/t இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து என்ன யூஸ் ஆகும், ஃபாரடேஸ் லா யூஸ் ஆகும். அப்போ வந்து அப்போஸ் பண்ற மாதிரி நம்மளுக்கு இதாகும். சப்போஸ் கரண்ட் கம்மியாச்சுன்னா அந்த மாதிரி நம்மளுக்கு ஆகும். ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்க, இப்போ கரண்ட் வந்து க்ரோ ஆகுது. ஓகே, கரண்ட் க்ரோ ஆச்சுன்னா என்ன ஆகும், அப்போசஸ் க்ரோயிங் கரண்ட், சப்போர்ட்ஸ் டையிங் கரண்ட். அப்போசஸ் க்ரோயிங் கரண்ட்னா இது பாசிட்டிவா அப்போ இதாகுதுன்னா there will be an EMF induced in a negative direction. அப்போ இது கரெக்ட். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த பாயிண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கம்மி ஆகுது, கம்மி ஆக ஆக நம்மளுக்கு பாசிட்டிவா ஆகுது. அப்புறம் இங்க இருந்து இன்க்ரீஸ் ஆகுது மறுபடியும். ஸோ மறுபடியும் நெகட்டிவ். ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கு ஆன்சர். சரியா? இட் சப்போர்ட்ஸ் டையிங் கரண்ட், அப்போசஸ் க்ரோயிங் கரண்ட். பிரேக் வேணும். அவ்வளோதான் கைஸ், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, சாப்டரே முடிஞ்சிருச்சு. இன்னும் ஃபியூ ஸ்லைட்ஸ் தான். Find VA minus VB in the given circuit. ஓகே, நம்ம எப்படியோ ஏசில நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் அது கொஞ்சம் நிறைய இருக்கும், அதுல நம்மளுக்கு நிறைய சர்க்கியூட்ஸ்லாம் இருக்குது இல்ல. ஸோ இது சின்ன சாப்டர் தான், இதை சீக்கிரம் முடிச்சிடலாம். Find VA minus VB in the given circuit. VA VB அவன் கொடுத்துட்டான். ஸோ VAவோட VA இப்போ கரண்ட் வந்து 5 கொடுத்துட்டான். VA பிளஸ் இது வந்து 1 ஓம், இது வந்து 5 ஆம்பியர். இந்த டைரக்ஷன்னால கரண்ட் அண்ட் இது இந்த சேம் டைரக்ஷன்னால நம்ம வந்து என்ன எடுக்கணும், ஆப்போசிட் மைனஸ்ன்னு எடுக்கணும். -5 எடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன, இது நம்ம வந்து பாசிட்டிவ்ல நெகட்டிவ் போறோம். ஸோ -15 எடுக்கிறோம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன எடுக்கிறோம், கரண்ட் வந்து என்ன ஆகுது, கரண்ட் இஸ் இன்க்ரீசிங் அட் த ரேட் ஆஃப் 10 to the power 3ன்னு சொல்றான். 10 to the power 3க்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா E is equals to d5 by dt or L di by dt minus L di by dt. ரைட்டா? கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நம்ம கரண்ட் வந்து இப்படி இருக்கணும். ஸோ இப்படி ஒன்று EMF இன்டியூஸ் ஆகும். ஸோ இதுவும் நெகட்டிவ்க்கு தான் போகும். ஸோ எல்லோட வேல்யூ என்ன, எல்லோட வேல்யூ 5 into 10 to the power -3 into 10 to the power 3 5 தான். ஸோ -5 is equals to VB. VB ஓட வேல்யூ என்ன, ரைட்டா 25 வோல்ட்ஸா? இந்த சாப்டர் நான் போறது क्वेश्चन சம்ஸ் வரும். லைக் உங்களுக்கு பேசிக்கா இந்த சாப்டர்ல எப்படி வரும்னா, உங்களுக்கு வந்து இதோட பேசிக்கா அது எப்படி நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம், 5 வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் கொடுத்துருவோம், as a function of time. அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம வந்து EMF கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்லுவோம். இல்லாட்டி நம்மளுக்கு வந்து ஆங்கிள் கொடுத்துருவோம், ஆங்கிள் சேஞ்ச் ஆகும். ஃபைனல் அண்ட் இனிஷியல் ஆங்கிளை வந்து நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம ஒரு எப்படி சொல்றது, there is a change in angle, there is a change in flux, அப்போ there is an induced EMF. சரியா? ஸோ அப்படி நம்ம கண்டுபிடிக்கணும். இல்லை இப்போ சப்போஸ் ஒரு ரேடியஸ், இப்போ ஒரு காயில் இருக்குது, இட் இஸ் எக்ஸ்பேண்டிங் ஆர் ஷ்ரிங்கிங், ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இது தருவோம், ஒரு கொஸ்டின் இருக்கு. இல்லாட்டி இந்த மாதிரி கிராஃப் தருவான், கிராஃப் தந்துட்டு 5Tக்கு நடுவில் கிராஃப் தந்துட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ்ல வந்து EMF ஓட கிராஃப் தருவான். எப்படி நம்ம போன இதுல பார்த்தோம், நெகட்டிவ் பாசிட்டிவ்னு அப்படி பண்ண சொல்லுவான். இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு இது தந்துடுவான், ஒரு இதை தந்துட்டு அதுல இண்டக்டரும் இருக்கும். அதை வச்சு நம்மளுக்கு வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் V and B கண்டுபிடிக்க சொல்லுவான், VA and A and B கண்டுபிடிக்க சொல்லுவான். அதுக்கப்புறம் வேற என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கு, இல்லாட்டி இந்த மாதிரி அசர்ஷன் ரீசன் கேட்க சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி லென்ஸ் லா இஸ் பேஸ்ட் ஆன் வாட், கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்கு. ஓகே, physics faculty. Oh, Sanjeev. Okay, Sanjeev. Thank you so much. Self-inductance of a coil. Okay, self-inductance of a coil is already derive பண்ணி வச்சிட்டேன். இது நியூ நாட் வந்து permeability நமக்கு தான் தெரியும் ஸ்டார்டிங்ல. கேபிட்டல் N வந்து நம்பர் ஆஃப் turns. Okay, R the radius of the coil. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை அப்படியே எடுத்து அப்ளை பண்ணலாம். இதுல என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா, L is directly, இதுல இந்த மாதிரி ஒரு ஃபார்முலாஸ் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோ. நியூ நாட் இஸ் L is equals to for a circular coil,
நம்மளுக்கு வந்து செல்ஃப் இண்டக்டன்ஸோட வேல்யூ என்ன, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸோட வேல்யூ எல்லோட வேல்யூ வந்து μ0 into n ஸ்கொயர் பை r/2. இப்படி ஒரு ஃபார்முலா வந்துச்சுன்னா என்னைக்குமே எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, எது கூட அது எது சேஞ்ச் ஆனால் அது சேஞ்ச் ஆகும். இந்த இடத்துல μ0 எப்படியோ யூஸ்வலா சேஞ்ச் ஆகாது, ஏன்னா நம்மளுக்கு இது மீடியம் யூஸ்வலா சேஞ்ச் ஆகுது, ரைட்டா. நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் சேஞ்ச் ஆனால் சேஞ்ச் ஆகும். எந்த மாதிரி சேஞ்ச் ஆகும், இட் சேஞ்சஸ் எக்ஸ்போனென்ஷியலி. ஸோ கொஞ்சம் சேஞ்ச் ஆனாலே எல் வேல்யூ பயங்கரமா சேஞ்ச் ஆகும். ஸோ இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் டைரக்ட்லி எல் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ் ஆஃப் த இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதுல ஒரு பிவைக்யூ கூட கேட்டிருக்காங்க. That self-inductance of a circular current conducting coil is depends on the number of turns of the coil as n to the power 0, n to the power n so and so கொடுத்திருக்கா, n to the power 2, that is n square க்கு அது டிபெண்டன்ட். சரியா, அதே மாதிரி ரேடியஸ்க்கு என்ன மாதிரி டிபெண்டன்ட் நீங்க இது ஒரு சொலினாய்டா இருந்தா அது ஒரே ஒரு சிங்கிள் காயிலுக்கு பார்த்துருக்கோம். இப்போ சொலினாய்டுக்கு பார்க்க போறோம். சொலினாய்டு எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும், ஏன்னா அது பெரிய இது இல்லை, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் per யூனிட் லென்த் எடுத்துக்கணும். அதை நம்ம ஸ்மால் என்ன டினோட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல, இங்கே நான் எழுதியிருக்கேன் பாருங்க, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் per யூனிட் லென்த் எடுத்துருக்கோம். அப்போ அதோட வேல்யூ என்னன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்த்திக் பயப்பட வேண்டாம். கார்த்திக், யூ ஸ்டில் ஹேவ் டைம். சரியா, பயோ நீங்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் ஃபேவரட்ல பயோ, ஸோ யூ கேன் ஈஸிலி ஸ்டடி பயோ. பயப்படாதீங்க, என்சிஆர்டி மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, அண்ட் பிவைக்யூஸ் எல்லாம் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. L is equals to μ0 into n square pi r square L. L வந்து length of the solenoid. Okay, R is the radius of one coil. Okay, n வந்து என்னது, இதோட எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சொலினாய்டுக்கு வந்து என்னோட வேல்யூ என்னது, டோராய்டுக்கு என்னது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அது போன சாப்டர்ல பார்த்துருக்கோம். என்னோட வேல்யூ வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் per யூனிட் லென்த். ஓகே, எல் தான் இது R வந்து ரேடியஸ். ஓகே, அப்படித்தான் இது பைஆர் ஸ்கொயர் எல் தெரியும். பைஆர் ஸ்கொயர் எல்னா என்னது, பைஆர் ஸ்கொயர் எல் வந்து வால்யூம் ஆஃப் அ சிலிண்டர்ல, ரைட்டா. ஸோ இது வந்து சொலினாய்டு நம்ம சிலிண்டரா கன்சிடர் பண்ணோம்னா வால்யூமை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எல் இஸ் டைரக்ட் இஸ் ஈக்குவல் டு μ0 n ஸ்கொயர் இன்டு வால்யூம். 2016 கேட்டிருக்கா. பேசிக்கா ஃபார்முலா பேஸ் தான் இந்த சாப்டர்ல. ஒன்னா கிராஃபிக்கலா கேட்கலாம், இல்ல அசர்ஷன் ரீசன் ஸ்டேட்மெண்ட் வைஸ் கேட்கலாம், ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2, இல்லாட்டி இந்த மாதிரி கேட்கலாம். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துருவான், நம்பர் ஆஃப் இது கொடுத்துருவான். நம்ம வெறும் அந்த இதை வேல்யூஸை வந்து ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் வரணும், அவ்வளோதான் நம்மளுக்கு. ஓகேவா, சொலினாய்டு என்னோட வேல்யூ கொடுத்துட்டான், n is equals to 1000 turns. லாங் சொலினாய்டுன்னு சொல்லியிருக்கான். வேற கரண்ட் கேரியிங் current I ஓட வேல்யூ வந்து 4 ampere flows through it. The magnetic flux ஓட வேல்யூ 4 into 10 to the power minus 3 ன்னு சொல்லியிருக்கான். செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஓட வேல்யூ நமக்கு தெரியும். செல்ஃப் இண்டக்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது. L is equals to 5 is basically Li ல. So செல்ஃப் இண்டக்டன்ஸ் வந்து L is equals to 5 by I is equal to 1000 into 4 into 4 into 10 to the power 3 is basically what, 4 n5. So into 1000 into 10 to the power minus 3 cancel out airo, 4 by 4 is airo. So I think an answer is ella verify pannirunga oru tharava. Answer option 4 guys. Is the answer option 4. Chat la solunga, na chat paathiட்டு இருக்கேன். Come on. Super. Yeah, cool. Mutual induction சரியா. இது ஐ திங்க் இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டும் எடி கரண்ட். எடி கரண்ட்ல கூட ஒரு சில கொஸ்டின்ஸ் வரலாம், அது நீங்க ஒரு தடவை படிச்சுக்கோங்க. அது ஆல்ரெடி எடி கரண்ட்ஸ் ஐ திங்க் உங்க போர்டு எக்ஸாம் படிச்சிருப்பீங்க.
ஸோ அதுவும் ஒரு தடவை படிச்சுக்கோங்க. அது சான்சஸ் ரொம்ப கம்மியான இருக்கு சான்சஸ் வர்றது. ப்ரொடக்ஷன் ஆஃப் இஎம்எஃப் இன் காயில் 1 டியூ டு காயில் சேஞ்ச் இன் த கரண்ட் இன் நெய்பரிங். இப்போ ரெண்டு காயில் இருக்கு, காயில் 1 காயில் 2ன்னு வச்சுக்கோங்க, பிரைமரி காயில் செகண்டரி காயில். ஓகே, இதுல என்ன ஆகுது, பிரைமரி காயில்ல there is a change in current. ஒரு ப்ரொடக்ஷன் ஆஃப் கரண்ட் இன் காயில் 1. இப்போ காயில் 2ல நான் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் பண்றேன். சப்போஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லை ஏரியா ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்றேன். சேஞ்ச் இன் கரண்ட் இன் தி நெய்பரிங் காயில் 1. EMF இதுல ப்ரொடக்ஷன் ஆஃப் EMF in coil 1 due to changing current in the neighboring coil 2. என்ன சொல்றான், ரெண்டு காயில் இருக்கு, காயில் 1 காயில் 2, change in current in coil 1 நால ப்ரொடக்ஷன் ஆஃப் EMF in coil 2. சரியா, இது வந்து I1 ன்னு வச்சுக்கலாம். இது I1 வந்து ஒண்ணா இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகுது. there is some change. சரியா, some change in coil, அதனால காயிலோட கரண்ட்னால there is an induced EMF in the neighboring coil. இப்போ இங்க ஒரு காயில் இருக்கு, இங்க ஒரு காயில் இருக்கு, ரைட்டா, இங்க ஒரு காயில் இருக்கு, இங்க ஒரு காயில் இருக்கு. இப்போ இந்த காயில்ல வந்து ஐ எம் சேஞ்சிங் த கரண்ட். சரியா, ஆனா இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் க்ளோஸ், இல்ல பக்கத்துல தான் இருக்குது இந்த ஒரு காயிலுக்கு. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாசிங் த்ரூ தட் காயில் ஆல்சோ இன்க்ரீசஸ் ஆர் டிக்ரீசஸ். அதனால there is an induced EMF in the neighboring coil. பேசிக்கா அதான் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். அதோட இது வந்து இது. ஸோ என்ன சொல்ல வரா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் in the second coil is directly proportional to the current in the first coil, or phi2 is equals to இது m வந்து coefficient of mutual inductance, இதோட SI unit ஹென்றி. இதோட டைமென்ஷன் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. derive the dimension formula and remember it, very important. சரியா, L ஓடது H ஓடது ரெண்டும் ஒன்று தான், ஹென்றி தான், ரெண்டுக்கும் ஒரே இதுதான் டைமென்ஷன் ஃபார்முலா. ஸோ phi2 is equals to mi1. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் காயிலுக்கு இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கரண்ட் இன் த ஃபர்ஸ்ட் காயில். சிமிலர்லி அதே மாதிரி ஃபர்ஸ்ட் காயிலுக்கு நடந்திருந்தா the flux in the first current is directly proportional to the current in second coil. Okay, so அப்போ phi1 is equal to m into I2. நம்மளுக்கு தான் தெரியும் induced EMF is equals to the change in magnetic flux, right? So E1 is equals to minus of m di by dt. சரியா, flux ஓட வேல்யூ தான் நமக்கு தெரியும். அதே மாதிரி induced EMF in the second coil வந்து minus m into di1 by dt. சரியா, இந்த இடத்துல I1 இருக்குது, I2 இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு தான் தெரியும் இது மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஸ்கேலர் குவாண்டிட்டி ஹென்றி. மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் coil does not depend on the flux of the secondary coil. சரியா, mutual combined property of the same for both the coil. இது important. ஒரு ரெண்டு காயில் எப்பவுமே மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வந்து ரெண்டு காயிலுக்கும் அதுக்கும் பார்ப்போம்ல. ஸோ ரெண்டு காயிலுக்கும் எப்பவுமே சேம் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் தான் இருக்கும். சரியா, the combined property of primary and secondary coil, mutual inductance of two coil does not depend. அதே மாதிரி தான் நம்ம self inductance that does not depend on the current of the primary coil or the flux in the secondary coil. இப்போ mutual inductance of two concentric coils, இப்போ ரெண்டு காயில நான் வந்து கான்சென்ட்ரிக்கா வித் சேம் ஆக்சிஸ் நான் வச்சுட்டேன்னா என்ன ஆகும், இது வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் n1, இதோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் n2, இதோட கேப் பிக் ரேடியஸ் வந்து பெரிய பெரிய காயிலோட ஆர் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். ஸோ phi2 is equals to mi1 நம்மளுக்கு தெரியும். எம்மோட வேல்யூ நான் டிரைவ் பண்ணி வச்சுட்டேன், இதை ஞாபகம் வச்சுக்கோ. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு நான் சொல்லிட்டேன். எம்மோட வேல்யூ இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் காயில், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் செகண்ட் காயில் அண்ட் radius square, the square of the smaller coil or radius, and inversely proportional to the capital basic radius of the larger coil. Okay, அப்படி ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் டூ லாங் கோஆக்சியல் சொலினாய்ட்ஸ். இப்போ ரெண்டு சொலினாய்டு இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? கிரீன் கலர்ல ஒரு வயர் நம்ம வச்சிருக்கோம் இந்த இடத்துல, அது ஒரு சொலினாய்டு. ரெட் கலர்ல ஒரு வயர் போகுது இல்ல, அது ஒரு சொலினாய்டு. ஒரு சொலினாய்டுக்கு n1 நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், இன்னொரு சொலினாய்டு n2 நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். வேற எல்லாமே மோஸ்டா காமன் தான். ரேடியஸ் வந்து காமன், லென்த் ஆஃப் த சொலினாய்டு காமன், ஏரியா ஆஃப் த சொலினாய்டு காமன். சரியா,
அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? அப்போ நம்மளுக்கு லென்த் இந்த இடத்துல போன தடவை என்ன வந்துச்சு? ரேடியஸ் வந்துச்சா? when both the radius of the capital 2r வந்துச்சு. இந்த இடத்துல length of the solenoid வருது. mu naught is equals to capital N1 into capital N2, the number of turns in the one solenoid into number of turns in the other solenoid. இதுலயும் small radius, basically small radiusங்கிறது ஒரே radius தான். r தான் ஒரே radius for the solenoid by L is the length of the solenoid. And small n and small நம்மளுக்கு தான் தெரியும். Okay, coefficient of coupling பார்க்க போறோம். coefficient of coupling இப்போ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்ல ஓகே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங். கப்ளிங்னா என்ன பேசிக்கா? ஒரு இப்போ இதோ இருக்கா, காயில் 1 இருக்கா, இந்த காயில்ல if there is an increase or decrease ஏதோ ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்கு. அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் in one coil அது எவ்வளவு தூரம் there is a link in the magnetic flux in the second coil. இதோட மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால எவ்வளவு it is linked to the second coil. சரியா? இதுல there is a magnetic flux going through ல, so linkage of the flux from one coil to another தான் பேசிக்கா நம்மளுக்கு வந்து கப்ளிங். அந்த கப்ளிங் இந்த இதை வந்து நம்மளுக்கு சிக்னிஃபை பண்றதுக்கு we have a coefficient k ன்னு டினோட் பண்ணியிருக்கோம். அது so k is the coefficient of coupling. Linkage of flux across the two தான் k நம்ம denote பண்றோம். k is equals to m the mutual inductance by root of L1 into L2. L1 is the என்ன சொல்றது, L1 is the self inductance, coefficient of self inductance of loop 1. L2 is the coefficient of self inductance of loop 2. Okay, m வந்து it remains the same for two neighboring loops. சரியா? m doesn't change for one loop and another loop. சரியா? neighboring loops க்கு coupling factor என்ன? the mutual induction depends on the relative orientation of the coils. coupling factor வந்து is a 5s by 5p னு நம்ம denote பண்ணலாம். is lesser than or equal to 1. இப்படி நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ideally kmax னா என்னது? பேசிக்கா ரெண்டு காயிலும் are placed above each other. அப்போ வந்து the coupling will be 1. ஏன்னா the linkage அவ்வளோ இருக்கும். the flux flowing through one coil will be almost flowing entirely through the other coil as well. so k 5s by 5p வந்து is equal to 1. k ஓட வேல்யூ 1 வந்துச்சுன்னா m is equal to root L1 into L2. ரைட்டா? அதுவே எப்போ if there are two coils which are placed perpendicular to each other. இப்போ இப்படி ரெண்டு காயில்ஸ் பிளேஸ் ஆச்சுன்னா அப்போ வந்து hardly will there be any magnetic field which will pass through the second coil. ரைட் தானே? எப்படி இது வந்து இப்படி வந்து இதுக்குள்ள பாஸ் ஆகும். so there won't be much linkage of the flux from one coil to primary coil to the secondary coil. so in that case the coefficient of coupling will be 0. okay, so அப்போ 0 ஆச்சுன்னா என்ன ஆகும்? மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் 0 ன்னு வந்துரும்ல. பிகாஸ் என்னது, k is equals to m by root L1 into L2. so k 0 ஆயிடுச்சுன்னா 0. ஓகே, இதை அப்படியே கண்டுபிடிங்க. செல்ஃப் இண்டக்டன்ஸ் L1 வந்து 2 ஹென்றி கொடுத்துருக்கான், L2 வந்து 8 ஹென்றி கொடுத்துருக்கான். 50% of the primary coil is linked with அப்படின்னா 50%னா k ஓட வேல்யூ 1/2 ன்னு கொடுத்துருக்கான். என்ன கண்டுபிடிக்க? ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். m என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். நம்மளுக்கு தான் தெரியும் k is equals to m by root of L1 by L1 into L2. so k வந்து 1/2 is equals to m into root of L1 L2. இது 2 into 8 16. சரியா? root of 16 by 2 is equals to 4/2 is equals to 2. சரியா? 2 Henry is the mutual inductance. 2 Henry the mutual inductance. okay, mutual inductance for two neighboring coils, like primary and secondary, will be the same. சரியா? self inductance தான் சேஞ்ச் ஆகும். தீபக் அண்ணா, விக்ரம் அண்ணா, நோட்ஸ் ரிமைனிங் சாப்டர்ஸ் அப்லோட் பண்ணுங்கண்ணா ப்ளீஸ். எல்லாமே அப்லோட் ஆயிருக்கு அபினேஷ், நீங்க வந்து செக் பண்ணுங்க. நீங்க போயிட்டு டெலிகிராம்ல செக் பண்ணுங்க. ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஆர் அப்லோடட். வாட் எவர் இஸ் மிஸ்ட் அவுட், இஃப் தேர் இஸ் எனிதிங் மிஸ்ட் அவுட்னா இட் வில் பி அப்லோடட் வெரி சூன். சரியா? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்லோட் பண்ணிடுவாங்க. அப்படி அப்லோட் ஆகலைன்னா
don't worry. இந்த question பாருங்க, on a cylindrical rod two coils are bound one above another. என்ன சொன்னா one above anotherனா ஒரு coil இப்படி, இன்னொரு coil வேற ஏதோ ஒரு கலர் எடுத்துக்கிறேன், yellow கலர் எடுத்துட்டேன்னா இன்னொரு coilம் இப்படி. ஓகே, they are bound one above anotherனா அந்த கேஸ்ல k ஓட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்கேன் 1. சரியா? ஏன்னா ஃப்ளக்ஸ் அவ்வளோக்கு அவ்வளோ ரெண்டுத்துலேயே இதாகும். ஸோ the coefficient of mutual inductance என்னன்னு கேட்டிருக்கான். அதில் நம்மளுக்கு தான் தெரியும் அதோட வேல்யூ என்னன்னு, √L1 into L2 each ரெண்டு. if the inductance of each coil is 0.L1 என்ன, so 0.L1 into 0.L1 0.01. so 10 to the power minus 2 root of 10 to the power minus 2 என்ன ஆகும், 10 to the power minus 1 0.1. okay, right. இப்போ induced electric field என்ன, whenever there is a change in the magnetic field. இப்போ ஒரு காயிலோ ஏதோ ஒரு மெட்டாலிக் ரிங்னு வச்சுக்கோங்க, மெட்டாலிக் ரிங்ல there is a change in the magnetic field. magnetic field வந்து B வந்து there is change ஆகுதுன்னா there is an induced electric field produced in the closed path. ஓகே, இது வந்து it comes நம்மளுக்கு EMW லயே வரும். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ல 4 ஃபார்முலாஸ் இருக்கும். 4 மேக்ஸ்வெலோட 4 இத வச்சு தான் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் னு ஒன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகே, so this is one of those equations. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, it will be useful in electromagnetic waves. ஓகே, இதுல என்ன சொல்றாங்கன்னா due to the change in the magnetic field there is an induced electric field. என்ன ஆகுது, magnetic field சேஞ்ச் ஆகிறதுனால கரண்ட் இதாகுதா, சார்ஜ் ஃப்ளோ ஆகும். சார்ஜ் ஃப்ளோ ஆகிறதுனால there will be an induced electric field. ஓகே, அதான் சொல்ல வராங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் induced electric field பார்க்க போறோம். ஓகே, கொஞ்சம் ஜூம் பண்ணிடுறேன். properties of induced electric field என்ன சொல்றாங்க, அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை, பட் ஸ்டில் when the magnetic field changes with time in region then an electric field induces within and outside the region. so magnetic field increase ஆகிற ஏதோ ஒரு சேஞ்சோ சேஞ்ச்னா இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகிறப்போ electric field induces within and outside the region. இந்த ஒரு காயில்னா உள்ளேயும் வெளியிலயும் there is an increase, there is an induced electric field. Yeah, concentric circular field lines of induced electric field. See, this is the உள்ள போதுல, see x ன்னு கொடுத்திருக்கான் magnetic field, so it is going inside and electric field will be concentrically produced. சரியா? this field is different from conservative electrostatic field produced by stationary charges. so in the field வந்து is not the field ஒரு சோர்ஸ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ்னா ரேடியேட்டிங் அவுட்வர்ட்ஸ், நெகட்டிவ் சார்ஜ்னா ரேடியேட்டிங் இன்வர்ட்ஸ், அதனால ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிடையாது. this is another kind of electric field which is produced due to change in magnetic field, change in என்ன சொல்றது magnetic field. பேசிக்கா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், electric field doesn't form closed loops, it only என்ன சொல்றது starts from a positive charge terminates in a negative charge சொல்லியிருக்கோம். ஆனா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படி இல்லை, it forms concentric loops around increasing positive இது magnetic field உள்ள increase ஆச்சுன்னா அப்படி, decrease ஆச்சுன்னா அந்த மாதிரி direction இதாகும். direction of induced electric field same as the direction of induced current. அதான் induced current increase ஆச்சுன்னா induced current ஒரு மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும், இதாச்சுன்னா opposite direction ஆகும். okay, unlike electrostatic this induced electric field is always a closed loop. அதான் சொன்னாலே இது closed loop ஃபார்ம் ஆகுது, அதே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ல வந்து closed loop ஃபார்ம் ஆகாது. ஓகே, நாட் கன்சர்வேட்டிவ் இன் நேச்சர். அதுல கன்சர்வேட்டிவா இருந்துச்சு நேச்சர், அதனால கன்சர்வேட்டிவா இருந்தனாலதான் நம்மளால பொட்டன்ஷியல் எனர்ஜி அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுதா இருந்தது. ஓகேவா, நம்மளுக்கு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஸ்டெபிலிட்டி, ஈக்குலிபிரியம், அதுல வந்து அப்புறம் என்ன சொல்றது அது டார்க் 0 இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு எனர்ஜி அதெல்லாம் கண்டுபிடிச்சோம். ஓகே, ஃபைனல் டாபிக் எடி கரண்ட்ஸ். Eddy currents என்ன, eddy currents are the current induced in the body of a conductor and the magnetic flux linked with the conductor changes. சரியா? so என்ன சொல்றாங்க, eddy currents are the current induced in the body of a conductor. so இது ஒரு கண்டக்டர்னா இது வந்து நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் நிறைய இடத்துல வரும், நம்மளுக்கு அந்த அப்போ பார்ப்போம். பட் ஸ்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதோட என்ன eddy currentனா என்ன, யூசஸ் என்ன, எந்த இடத்துல அப்ளிகேஷன் ஆகும் அது மட்டும் தெரிஞ்சுட்டீங்கன்னா போதும். பேசிக்கா தியரி தான், பிசிக்ஸ்ல சில டாபிக்ஸ்க்கு
தியரி தெரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி ஒரு டாபிக் தெரிஞ்சுக்கணும். ஓகே, எடி கரண்ட். கரண்ட் வந்து இன்டியூஸ் இன் த பாடி ஆஃப் கண்டக்டர் when magnetic flux linked to the conductor changes. சரியா? ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆக ஸ்மால் கரண்ட் லூப்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் எடி கரண்ட்னு சொல்றாங்க. இந்த குரூப் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட்ஸ் which are produced when metal boxes see when metal boxes produced when metal boxes are placed in a time where varying magnetic field or they move in a external magnetic field in such a way that the flux through them changes with respect to time. So the applications என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க of eddy currents are electromagnetic damping க்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, induction furnaceல யூஸ் பண்ணுவோம். electromagnetic brakesல யூஸ் பண்ணுவோம். ஓகே, induction motorல யூஸ் பண்றோம். deadbeat galvanometer, speedometer and diathermy use. Okay, some of the undescribable effects of eddy currents are that the opposed relative motion involve loss of energy in the form of heat, reduce the life of electrical devices. So yeah, idone aagochu loss of life of electrical devices. இதுல இருக்கிறதுல applications தான் important. Applicationsல இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து electromagnetic damping, induction furnace, அப்புறம் electromagnetic brakes ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இண்டக்ஷன் மோட்டர், galvanometer, speedometer, diathermy. இது வந்து 1988ல வந்திருக்கு. எடி கரண்ட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் when எப்போ a metal kept in between varying magnetic field, a metal kept in steady magnetic field, a circular coil placed in a magnetic field, through a circular coil current is passed. when a metal is placed in varying magnetic field, அப்பதானே எடி கரண்ட். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். இது 2019ல கேட்டிருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எடி கரண்ட் என்னன்னு இது அப்படியே சொல்லிருங்க. கமான் கைஸ், இதை நீங்க ஆன்சர் பண்ணுங்க. கமான். இதோட ஆன்சர் என்ன? எடி கரண்டோட அப்ளிகேஷன் சொன்னாலும் இண்டக்ஷன் ஃபர்னஸ்ல இருக்கு, மேக்னெட்டிக் பிரேக்கிங்ல இருக்கு, எலக்ட்ரோ மேக்னெட்ல இருக்கு, எலக்ட்ரிக் ஹீட்டர்ல இல்ல. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம். இஎம்ஐ எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் முடிச்சோம் நம்ம இன்னைக்கு. சரியா? நீங்கள் எல்லா ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுங்க, என்னென்ன சிலபஸ்ல இருக்கோ எல்லாத்தையும் கவர் பண்ணி பிவைக்யூஸ் எல்லாம் போடுங்க. என்ன வரலையோ அதை திருப்பி சால்வ் பண்ணுங்க. கீப் சால்விங் டெஸ்ட். சரியா? டோன்ட் லூஸ் ஹோப். அடுத்த சாப்டர்ல பார்ப்போம் நம்ம. ஓகே, அண்டில் தென் ராக் கைஸ், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, படிங்க ஜாலியாக. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.